ஸோ அன்புடையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஒருவரையும் நான் வணங்குகிறேன். ஒருவரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் மீன்ஸ் ಸ್ವಾಗತம் செய்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ವಂದಿಸುತ್ತೇವೆ. தமிழ் யாருக்கெல்லாம் தெரியும்? ஓகே. பட் தமிழ் இஸ் ஓகே. தமிழ் இஸ் ஓகே. ஸோ ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ನಾವು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. என்னுடைய இதயத்திலிருந்து வருகின்ற தியானமும் ನನ್ನ ಹೃದಯದ ಧ್ಯಾನವು சுண்டிலிருந்து வருகின்ற வாக்குகளும் ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಮಾತುಗಳು உங்களுக்கு ಸ್ವೀಕರಣமாய் இருக்கும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ನಿನಗೆ ಅಂಗೀಕಾರವಾಗಿರುತ್ತದೆ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿன் நல்ல நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஒரு சின்ன ஒரு ஆராதனை, ஒரு 1 minute கண்ணு மூடி நம்ம இயேசுவை கூப்பிடலாம். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ஆராதனை உமக்கே ஆராதனை, இயேசு ராஜனே ஆராதனை, எங்களுக்காக செய்த நன்மைகளே நினைத்து உமையே போற்றுகிறேன். எங்களுக்காக செய்த நன்மைகளே நினைத்து உமையே போற்றுகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலையளவில் கர்த்தருடைய கிருபையால் இங்கே வந்து கூடி சேர்ந்து உங்களை சந்திக்கிறதை கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ಈ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ. இன்றைக்கு நான் 2 விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறேன். 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ನಾವು ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஒன் இஸ், எப்படி நாங்கள் abundant life, ಸೂಪರ್ನ್ಯಾಚುರಲ್ ಲೈಫ್ ಇನ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳலாம். abundant life ಹೇಗೆ ನಾವು ಒಂದು ಸ್ವತಂತ್ರವಾದ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಬಹುದು. ಸ್ವತಂತ್ರವಾದ ಅತಿ ಮಹತ್ವವಾಗಿಯ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಒಳಗಡೆ ಜೀವನ ಹೇಗೆ ನಾವು ಮಾಡೋಣ ನಮ್ಮ ಈ ಲೋಕದಲ್ಲಿ. ಈ ಲೋಕத்தில் நம்ம எப்படி ஒரு மகத்துவமான ஜீவிதம் ஜீவிக்கலாம். நம்பர் 1. செகண்ட் ஃபேஸ் என்ன நான் சொல்ல போறேன்னா, அபிஷேகப்பட்ட ஆட்களுடைய சில ಇಂಡಿಕೇಟರ್ಸ್ என்னது என்று சொல்ல போறேன். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವರ ಒಂದು ಗುರುತುಗಳು ಏನು? ஸோ அபிஷேகம் என்றால் பரிசுத்தாத்மாவினாலே அபிஷேகப்பட வேண்டியிருக்கு. அது அத்தியாவசியமாக இருக்கு. பரிசுத்தாத்மனாலே அபிஷேகம் ಹೊಂದುವುದು அகತ್ಯ. இயேசு கிறிஸ்து சொன்னால், நான் உங்களை அனாதையாய் இங்கே விட்டு போகிறதில்லை, நான் போகும்போது என்னுடைய சமாதான பிரபு உங்களுக்கு கொடுக்கப்படும், அவர் உங்களில் வசிக்கப்படும், அவர் உங்களுக்கு எல்லா ಸತ್ಯಗಳೇನು வெளிப்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಒಬ್ಬ ಸಹಾಯಕನನ್ನು ಕಳಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. பரிசுத்தாத்ம பேராமல் நமங்களுக்கு தேவனை பிரீதிப்படுத்த முடியாது, தேவனுக்கிட்ட சந்திக்கவும் முடியாது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇಲ್ಲದೆ ಆತನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಲಿಕ್ಕೂ ಆಗಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸಲಿಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. 4500 வருஷம் முன்னாடி எப்ராம் என்று சொன்னவர் கர்த்தருடைய கண்ணு அவரை முகாமுகமாக பார்க்காமல் அவருடைய அசரீரி மூலியமாக அவரை கூப்பிட்ட உடனே அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லாம் விக்கிராராதனைகளையும் விக்கிரம் பண்ணுறதெல்லாம் விட்டு விளங்கி உடனடி அந்த ராஜ்யம், சொந்த ராஜ்யம் விட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவர் கூப்பிட்ட ராஜ்யத்துக்காக யாத்ரா இம்மிடியேட்டாக ಶುರು பண்ணாங்க. 4000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಆತನು ತನ್ನ ಭಕ್ತರನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿ ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಂದ್ರೀಕರಿಸಿದಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஸோ அப்போ பிதா என்ன சொல்லியாச்சு அவர்கிட்ட, ஏப்ராம் கிட்ட? ತಂದೆಯ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದರು? நான் தான் உங்களுக்கு எக்ஸலன்ட் கிரேட் ரிவார்ட், அதாவது நான் தான் உங்களுக்கு ಅತ್ಯುತ್ತಮವಾದ ಮಹತ್ವமான பரிசு என்று அவர்கிட்ட. ನಾನೇ ನಿಮಗೆ ಅತ್ಯುತ್ತಮವಾದ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಪರಿಶು ಮೀನ್ಸ್ ಯು ನೋ ದಟ್ ರಿವಾರ್ಡ್, ಒಂದು ಬಹುಮಾನ ಎಂಬುದಾಗಿ. ಇನ್ ತಮಿಳ್ இப்ப புது ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳಿದರು? துல்லியமான வாக்கியம் என்னன்னா, கர்த்தருடைய ராஜ்யம் நீதியும் தேடும்போது உங்களுக்கு வேண்ட எல்லாமே இந்த உலகத்தில் வேண்ட எல்லாம் உங்களுக்கு ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ತವಕಪಡ್ರಿ, ಆಗ ನಿಮಗೆ ಎಲ್ಲವೂ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பைபிள் என்ற புத்தகம் எதுக்காக? ಸತ್ಯವೇದ ಯಾಕಾಗಿ ಈ ಪುಸ್ತಕ? யாராவது சொல்லுங்களோ, ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ರಿ, ಈ ಬೈಬಲ್ ಯಾಕೆ? 30,000 வாக்குத்தத்தங்கள் இருக்குது, 30,000 வாக்தானಗಳಿವೆ. அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? எதுக்காக இந்த பைபிள் கொடுத்திருக்கு ஒருத்தர் சொன்னா நல்லா இருக்கும். ಯಾಕಾಗಿ ಈ ಸತ್ಯವೇದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅದನ್ನು ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಹೇಳ್ರಿ. ஒருத்தர் பேசுங்க தயவுசெய்து.
டெல் சம்திங், உங்களுக்கு புரியுது பேசுங்க, நான் ನಿಮಗೆ கரெக்ட் பண்ணுறேன். ಗೊತ್ತಿರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ, ಬೈಬಲ್ ಯಾಕೆ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ? சொல்லுங்கள் தயவுசெய்து. என்ன சிஸ்டர்? ಅದೇ ಕರೆಕ್ಟ್. ಸೊ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕರೆಕ್ಟ್ தான் சொன்னது. நான் கொஞ்சம் கூட தெளிவாக சொல்ல வேணுமானால் ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ರೀತಿ இயேசுவே பின்பாலிக்கிறதுக்கு இல்லை, இயேசுவை பின்தொடர்றதுக்கு ಗೈಡ್ಲೈನ್ ಪುಸ್ತಕ தான் ಬೈಬಲ್. ಈಗ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನ ಸೂಚಿಯಾಗಿ ಸತ್ಯವೇದವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசுவை பின்தொடராமல் இந்த பைபிளை நீங்க 10,000 தடவை வாசிச்சாலும் ஒரு உபயோகம் கிடையாது. ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸದೆ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು 1,000 ಇದಕ್ಕೂ ಓದಿದ್ರು ಅದು ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு ஆராதனை மத்தியில் சொன்ன அவர்தான் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா என்றவர். ಆತನೇ ಆದಿ ಅಂತ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அவர் பிதாவின் உதரத்திலிருந்து வந்தவர். ಆತನು ತಂದೆಯ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬಂದ ಆತನು. ಮಾಂಸ ಪುತ್ರನಾಗಿ ಅವರು ಜನಿಸವರು ಮೇರಿ ಕನ್ಯಾಮರಿಯத்துக்கு. ಗರ್ಭ ಮರಿಯಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ನರಪುತ್ರನಾಗಿ ಜನಿಸಿದನು. ಮನುಷ್ಯನ ಪಾಪ ಮನ್ನಿப்பு கொடுத்து ಮನುಷ್ಯನಿಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಟ್ಟು ನಿತ್ಯ ಜೀವನ கொடுக்கிறதுக்கு ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡುವುದಕ್ಕೆ யாரும் பிதாவை பார்க்க முடியாமல் போச்சு. யாரும் பார்த்தவர் யாரும் கிடையாது. ತಂದೆಯ ದೇವರನ್ನು ನೋಡಿದವರು ಯಾರೂ ಇಲ್ಲ. சோ பிதாவுடைய சித்தங்கள் இந்த உலகத்தில் எப்படி நடத்தும் என்று சொல்லி கொடுக்கிறதுக்காக தான் இயேசு வந்தார். ತಂದೆಯ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಜನರಿಗೆ ಕಲಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಮಗೆ ಒದಗಿಸಿದನು. சோ abundant life in Christ. ಸ್ವತಂತ್ರವಾದ ಜೀವಿತವು ಕರ್ತನಲ್ಲಿ. அது எப்படி நாங்கள் அது எப்படி அந்த லைஃப் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போதே பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயம் நான் சொல்ல போறேன். ಆ ಸ್ವತಂತ್ರವಾದ ಜೀವಿತವನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Number 1 is that we should have faith as small as a mustard seed. அதாவது ஒரு கடுகுமணி போல ಕಾಲಷ್ಟು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿ ಕೇಳುವರಾಗಿರಬೇಕು. கடுகுமணி போல இருக்கின்ற நம்பிக்கை நமக்கு தேவை. ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಬಹಳಷ್ಟು ಅಗತ್ಯ. இந்த சர்ச்சுடைய ஸ்பேஸ் எவ்வளவு பெருசாகலோ அவ்வளவு பெரிய நம்பிக்கை தேவையில்லை. ಅಷ್ಟು ಈ ಸಭೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೋ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. இந்த சின்ன கடுகுமணி போல நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு என்ன வேணாலும் சாத்தியமாகலாம். ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ನಂಬಿಕೆ ನಿಮಗಿದ್ದರೆ ನೀವು ಏನು ಬೇಕಾದರೂ ಕೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು. திருப்பி நாங்கள் அந்த நம்பிக்கையிலூടെ தான் தேவனை நமக்கு சந்திக்கவும் பிரீதிப்படுத்தவும் முடியும். ದೇವರ ಆ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವೇ ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಲು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. எதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறாரோ அது முதல்ல பிலீவ் பண்ணணும். நடக்க போறே என்று நீங்கள் அறிக்கை போடணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರೋ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಂಬಬೇಕು, ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ. ಆ சமயத்தில் தேவன் அது கிரியை செய்வார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. So point number 2 நாங்களுக்கு தேவை இருக்கிறது ardent prayer. ನಿರಂತರமா ಜಪಂ செய்ய வேண்டும். ಒಂದು ನಿರಂತರವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಇನ್ ಸೀಸನ್ ಅಂಡ್ ಔಟ್ ಆಫ್ ಸೀಸನ್ ನೀವು ಜಪಿக்க வேண்டும். ಒಂದು ಅನುಕೂಲದಲ್ಲಿ ಅನಾನುಕೂಲದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ಇನ್ ಅದರ್ ವರ್ಡ್ಸ್ ಇನ್ ತಮಿಳ್ இடவிடாமல் ஜபிக்க வேண்டும். ಎಡೆಬಿಡದೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. அப்புறமா நாங்கள் இந்த எஃபிஷியன்ஸ் புத்தகத்தில் சொன்னபடி எபேசியர் ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳೋ ಪ್ರಕಾರ கர்த்தருடைய அந்த கவசங்கள் நாங்கள் தரிக்க வேண்டும். ದೇವರ ரட்சிப்பின் கவசங்கள் தரிக்க வேண்டும். ರಕ್ಷಣೆಯ ಶಿರಸ್ತ್ರಾಣವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. யாருக்கு தெரியுமா எஃபிஷியன்ஸ்? யாராவது அந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஃபிஷியன்ஸ் புத்தகத்தில் the helmet of salvation, the sword of the spirit, the breastplate of righteousness, the belt of truth, shield of faith and shoes of peace. நீங்க சொல்லலாம் கன்னடா, you can take. ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಶಿರಸ್ತ್ರಾಣ, ನಂಬಿಕೆ ಎಂಬ ಗುರಾಣಿಯನ್ನು ಹಿಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅದೇ. ಸೊ இப்படிப்பட்ட அந்த ஆயுதங்கள் தரிச்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சாத்தானை நம்ம தாண்டி முன்னோக்கம் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையில் வளர முடியும். ಈ ರೀತಿ ಶಿರಸ್ತ್ರಾಣಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡರೆ ಸೈತಾನನ ಆಯುಧದಿಂದ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அது மட்டுமல்ல, நாங்கள் பரிசுத்த ஆவியால பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ பெற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு அந்த ದೇವನತ್ರ ಸಂಪರ್ಕ பண்ண முடியும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿರುವಾಗ ಮಾತ್ರವೇ ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕ ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. மாம்சம் ஒண்ணுக்கும் உதகாது என்று இயேசு சொல்லியிருக்கு.
மாம்சம் என்றும் உதகாது. ಶರೀರದ ಮಾಂಸವು ಯಾವುದಕ್ಕೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இந்த உலகத்தில் மட்டும் அது தேவை இருக்கு. ಅದು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಮಾತ್ರ ಪ್ರಯೋಜನ ಇರುತ್ತದೆ. பரலோகத்தில் மாம்சத்துக்கு ஒரு சாரமும் கிடையாது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಈ ಮಾಂಸಕ್ಕೆ ಯಾವ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்க கீழே இருந்து வந்தவர், நான் மேலே இருந்து வந்தவர் என்று சொல்லியிருக்கார். ನೀವು ಕೆಳಗಿಂದ ಬಂದವರು, ನಾನು ಮೇಲಿಂದ ಬಂದವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கீழே இருந்து வந்தவர் கீழே தான் போயிடும். அந்த மாம்சம் மண்ணோடு அடிஞ்சு அது இதை கெட்டு போயிடும். ಕೆಳಗಿಂದ ಬಂದದ್ದರಿಂದ ನಾವು ಮಾಂಸದಿಂದ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಮಾಡಲ್ಪಡ್ತೀವಿ. ஆவியும் ஆத்மாவும் மட்டும்தான் கர்த்தர்கிட்ட போகும். ಆತ್ಮವು ಆತ್ಮ ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರುತ್ತದೆ. ஆவியால தான் நம்மளை உருவாக்கினது கர்த்தர். ಆತನ ಆತ್ಮದಿಂದಲೇ ಉಂಟು ಮಾಡಿದನು. அப்போ அவருடைய ஆவி நாங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கோம். ಅವರ ಆತ್ಮವನ್ನು ನಾವು ಬಾಡಿಗೆಯಾಗಿ ತಗೊಂಡಿದ್ದೀವಿ. எப்போ அவர் கரெக்டான வாடகை கொடுக்காமல் இல்லைன்னா சரியான ரீதியில் நாங்கள் பழைக்காம இருக்குதோ அந்த டைமில் அந்த ஆவி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த டைம் எண்ட். ಯಾವಾಗ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಕ್ರಮವಾಗಿ ನಡೆಯೋದಿಲ್ಲವೋ ದೇವರು ಆತ್ಮವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. இல்ல நாங்கள் சொன்னபடி பண்ணா கூட அவரோட கிட்ட குறிப்பிட்ட டைமில் நம்மளுடைய ஆவி எடுத்துட்டு போயிடுவோம். ಒಂದು ಸರಿಯಾದ ಕ್ಲುಪ್ತವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. அவர் திட்டங்கள் போட்டிருக்கு நம்மளுடைய லைஃப்ல என்னெல்லாம் பண்ண வேண்டும் என்று. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಕ್ರಮಗಳನ್ನು ಆತನು ಹಾಕಿದ್ದಾನೆ. அவருடைய மகிமைக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கு. ಆತನ ಮಹಿಮೆಗಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಕೂಡ ಹೇಳಿದ್ದಾನೆ. அதுக்கு நாம் அதீனப்பட்டு அது முடிஞ்ச உடனே அவர் நம்மளை எடுத்துட்டு போயிடுவாங்க. ಅದರ ಅಧೀನದ ಕಾರ್ಯಗಳು ಮುಕ್ತಾಯಗೊಂಡ ಕೂಡಲೇ ಆತನು ನಮ್ಮನ್ನು ತೆಗೆಯುತ್ತಾನೆ. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஆவியால நாம் அபிஷேகப்பட வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಡಬೇಕು, ಪ್ರಾರ್ಥನೆ ಜಪம் செய்ய வேண்டும் நிரந்தரமா. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾವು ಏಕಾಗ್ರತರಾಗಿರಬೇಕು. நம்பிக்கை தேவை, ನಂಬಿಕೆ ಅಗತ್ಯ. ரட்சிப்பின் கவசங்கள் தரிக்க வேண்டும், ರಕ್ಷಣೆಯ ಶಿರಸ್ತ್ರಾಣವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்புறமா நம்ம இயேசு கிறிஸ்துவில் இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. Come unto me all ye are heavy laden, I will give you rest. ಆಚೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವರು ಹೊರ ಹೊತ್ತವರು ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆನು. Because I am humble and gentle. ನಾನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದೇನೆಂದ್ರೆ, and my yoke is easy. ಯೋಕನ್ನ ಅಂತ ಇದೆ ಭಾರಂ. ನಮ್ಮ ಭಾರವು ಅದು ಜಾಸ್ತಿ, ಅದು ரொம்ப எளிமையா இருக்கும். மீனிங் ಭಾರವು ಅದು ಬಹಳ ಎளிமை, ಬಹಳ ಸರಳವಾಗಿದೆ. அதாவது அப்போல் நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் குடிகொள்ளும் போது, அவரில் எல்லாம் நாங்கள் அர்ப்பிக்கும் போது, அவர் நம்மளுடைய பாரத்தை ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುವಾಗ அவர் நம்மளுடைய பாரத்தை அவரே ஏற்றுப்பார். ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அது மூலியா நமக்கு அவரில் இளைப்பாறுதல் கிடைக்கும். ಆತನಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿ ನಮಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. இந்த நம்பிக்கையை நாங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓரோ வார்த்தைகளும் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ಪಾಲಿಕೆ வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲ ಮಾತುಗಳನ್ನು ಬಹಳ ಗಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಬೇಕು. அதுக்கு லாஸ்ட்லி ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறதுன்னா, இதேதாಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் கூடிக்கொண்டு நம்பிக்கையோடு அது உபயோகம் செய்ய வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕೂಡಿಕೊಂಡು ಅದನ್ನು ಪ್ರಯೋಜನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. உலகத்தில் வெளியில் நாங்கள் போகும்போது அந்நிய அவிசுவாசிகளை ನಾವು நேரிடும் போது, ಹೊರಗಡೆ ನಾವು ಅನ್ಯ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ನಾವು நேரிடுவாது சவால்கள், ஏதாவது தடைகள், ஏதாவது கிளேசங்கள் இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் சொல்லி நீங்கள் ஆஹ்வானப்படுத்தி உங்களுடைய இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுத்து நீங்கள் அந்த ತಡೆಗಳೇ ತಾಂಡಿ ಮುಡಿயும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಅವರಿಗೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಆ ತಡೆಗಳನ್ನು ಮುರಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಯೇಸು 40 நாள் உபவாசம் செய்து முடிச்சு போகும்போது முதல்ல யார் அவரை சந்தித்தது? ಯೇಸು 40 ದಿವಸ ಉಪವಾಸ ಆದ್ಮೇಲೆ ಯಾರನ್ನು ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಸಂಧಿಸಿದರು? ಯಾರೇ ಮೊದಲು ಸಂಧಿಸಿದ್ರು? நீங்க சொல்லுங்க மென். ಯಾರನ್ನು ದೇವರು ಯೇಸು 40 ದಿವಸ ಆದ್ಮೇಲೆ ಸಂಧಿಸಿದರು? ಮೊದಲ ಯಾರು ಸಂಧಿಸಿದ್ರು? ಅವರೇ ಯಾರು ಸಂಧಿಕೆ ಬಂದ? சொல்லுங்கள். ಯಾರನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದರು? ಗೊತ್ತಾ? ಇಲ್ಲ, ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸೈತಾನ್ தான் முதல்ல சந்திக்கிறது. ಸೈತಾನನನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದರು. ಅದು ವಚನ ಮೂಲ್ಯமா ಅವನೇ ದೂரம் போட்டாச்சு. ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಅವರನ್ನು ದೂರ ಹಾಕಿದರು. ಅವರೇ ವಚனம் என்று, ಅವರೇ ವಾಕ್ಯ ಎಂಬುದಾಗಿ. வெளிப்பாடு புஸ்தகம், ஐ வாண்ட் மேன் டு ரீட் இட். வெளிப்பாடு புஸ்தகம் 19:13 ವಾಸಿಂಗಳು ನಿಮಗೆ 19:13 ಪ್ರಕಟಣೆ ದಯವಿಟ್ಟು ಒಂದು ಗಂಟು ಓದಿರಿ. ತಾವೆಲ್ಲ ಬೈಬಲ್ ತೊಗೊಂಡು ಬಂದ್ರಾ ಇಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ಗೆ ಬಂದ್ರಾ? ಇಲ್ಲ, ಪ್ರಕಟಣೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಯಾರಾದರೂ 19:13 ದೇವರ ವಚನ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಪ್ರಕಟಣೆ ಕೊನೆಯ ಪುಸ್ತಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ. ಹುಷಾರಾಗಿರ್ಲಿರಿ. 19:13 ಓದಿರಿ ದಯವಿಟ್ಟು. 19:30 19:13 ಅದು ಕನ್ನಡನಾ ಬ್ರದರ್? ಅವರ ಹತ್ರ ಕನ್ನಡ ಇದೆ. ತಾವು 19 ಕೊನೆಯ ಪುಸ್ತಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. 13ನೇ ವಾಕ್ಯ ದಯವಿಟ್ಟು ಓದಿರಿ. ಐ ವಾಂಟ್ ದ ಜೆಂಟ್ಸ್ ಆರ್ ಲುಕಿಂಗ್ ಎ ಲಿಟಲ್ ಸ್ಲೀಪಿ.
ದಯವಿಟ್ಟು ಓದಿರಿ. ದೇವ್ರು ನಿಮ್ಮನ್ನೇ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಂಥದ್ದು ಮರೆದೋಗ್ಬಿಡಿರಿ ಈ ಸುಪ್ರಭಾತದಲ್ಲಿ. ಹಿ ಲವ್ಸ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ? ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. ದಯವಿಟ್ಟು ಓದಿರಿ. 19:13. கையெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க, அப்படி வச்சுருங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ಡೋಂಟ್ ಟೈಟನ್ ಯುವರ್ ಹ್ಯಾಂಡ್. ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಓದಿ. ಇವರು ಐ ವಾಂಟ್ ಜೆನ್ ಟು ರೀಡ್ 19:13 ಪ್ರಕಟಣೆ. 19:13. அவருடைய நாமம் தேவனுடைய வசனம் என்றது. அவரே வசனம். நீங்கள் இந்த புஸ்தகம் எடுக்கும்போது இயேசுவை எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி நீங்கள் நினைக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ದೇವರನ್ನೇ ಆತನ ಹೊತ್ತುಕೊಂಡು தேவரு பிரீதி, தேவருடைய அன்பும் அவர் பயம் நம்மளில் எப்போதும் குடிக்கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಯಾವಾಗಲೂ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಆ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಿ ನಡೆಸುತ್ತದೆ. The fear of God is the beginning wisdom. ದೇವರ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮೂಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ಸೊ ತಾವು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಒಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನ, ಇಲ್ಲರ ಇಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಕರೆಕ್ಟಾ? ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಸೊ ನಿಮ್ಮನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರೀತಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಮರೆದೋಗ್ಬಿಡಿ, ಮರೆತು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನೇ ಬೇರೆ ಯಾರು ಕೈ ಬಿಟ್ಟರು ಅವರೇ ನಿಮ್ಮನ್ನೇ ಬಿಡಲ್ಲ. ದೇವರು ಯಾರನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಭೆಗೆ ಬಂದಂತ ಪುರುಷರನ್ನು ದೇವರು ಒಳ್ಳೆ ಉದಾಹರಣೆ ಬೈಬಲಿಂದ ತೋರಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. ಈಗ ಸತ್ಯವೇದದಿಂದಲೇ ನಾನು ತೋರಿಸ್ಕೊಡ್ತೀನಿ. ಸರಿ, ತಮಿಳು ಪೇசுறேன் ನಾನು. ಸೊ ಹೇಳ್ತೀನಿ. ಗಲೀಲಿಯಾ ಉಳ್ಕಡಲಿல் ಗಲೀಲಾ ಸೀಮೆಯಲ್ಲಿ பீதரும் ಮತ್ತೆ ಅನುಯಾಯಿಗಳು அந்த போட்டில் இருக்கும்போது, ಪೇತ್ರನು ಮತ್ತು ಎಲ್ಲಾ ಶಿಷ್ಯರುಗಳು ಆ ಬೋಟಿನ ಹಡಗಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ ಯೇಸು வெள்ளத்தில் நடந்து கொண்டு வந்திருந்தாங்க. ಯೇಸು ನೀರಿನಲ್ಲಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. ಕರೆಕ್ಟಾ? ஞாபகம் ಉಂಟಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ಇದು ಕತೆ ನೆನಪಿದೆಯಾ? இது ரியல் நடந்த ஸ்டோரி. ரியல் ಆಗಿ ನಡೆದಂತ ಕತೆ. ಆ ಸಮಯத்து பீதருக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்ற அந்த பீதருக்கு நானும் கர்த்தரை மாதிரி வெளியில போய் அவரை சந்திக்கலாமே, நடந்து போய் என்ன ಪೇತ್ರನು ನಾನು ದೇವರಾಗಿ ನಾನು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ದೇವರನ್ನು ಸಂಧಿಸಬಹುದಲ್ಲ, இறங்கி ஸ்டெப் அவுட் ஆச்சு. ಹೊರಗೆ ಇಳಿದ್ರು. நல்ல நம்பிக்கையோட நடக்க ஆரம்பித்தான். ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ನಡಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. மத்தியத்தில் இந்த கடலுடைய விஷாலத்தையும் அந்த காத்தும் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்தான். ಸಮುದ್ರದ ಅಲೆಗಳು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಸ್ವಲ್ಪ ಭಯಪಟ್ಟನು. அந்த நிமிஷத்தில் அவர் உள்ள தண்ணிக்குள்ள முங்க ஆரம்பித்தான். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಪೇತ್ರನು ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. ಸೊ ಆ ಸಮಯத்து ಯೇಸು கொஞ்சம் முன்னாடி இருக்கு. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಇದ್ನು. இவரே தண்ணிக்குள்ளே முங்க போறேன் ಹೋದಾಗ அவர் சீக்கிரமா வந்து அவரோட கை இழுத்து மேலே திருப்பி ஆக்கினார். ಕೈಯನ್ನ ದೇವರು ಹಿಡಿದು. ಸೊ இதில் ஒரு மர்மம் இருக்கு, ஆத்மீய மர்மம் இருக்கு. ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಒಂದು ಗುಟ್ಟಿದೆ. நாங்கள் இயேசுவோட கை பிடிக்கலாம். ನಾವು ಯೇಸುವಿನ ಕೈ ಹಿಡಬಹುದು. அது எப்பொழுதுமே விட்டு போகலாம். ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಬಿಟ್ಟು ಹೋಗಬಹುದು. ಯೇಸು நம்ம கையில் பிடித்தால் அதுக்கு எப்பொழுதுமே விட மாட்டோம். ಯೇಸು ನಮ್ಮ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡ್ರೆ ನಾವು ಬಿಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, அந்த விஷயம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கு. ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப நான் என்ன சொல்றதுன்னா 30,000 வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு பைபிளில் கொடுத்திருக்கு. 30,000 ವಾಗ್ದಾನಗಳು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அது எப்படி நாங்கள் அது இது அவைல் பண்ணலாம்? அவைல்னா எப்படி அது பெற்றுக்கொள்ளலாம் என்றது, ಹೇಗೆ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ we have to நாங்கள் உத்தமமா பரிசுத்தமா வாழ வேண்டும். ನಾವು ಉತ್ತಮರಾಗಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. தேவன் பரிசுத்தர் என்று பைபிள் சொல்லியிருக்கு. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರು ಪರಿಶುದ್ಧನು ಎಂಬುದಾಗಿ, அவர் நீதியான தெய்வம் என்றும் சொல்லியிருக்கு. ಆತನು ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರೆಂಬುದಾಗಿ, அவர் நம்மளே அவருடைய ரூபத்திலே அவருடைய ಛಾಯೆಯಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. ಆತನು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ತನ್ನ ಒಂದು ಆತನ ಛಾಯೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದನು. சோ ಆ ಕಾರಣ மூலமா நம்ம அவரை பின்தொடரும் போது அவருடைய கேரக்டர், அவருடைய ಸ್ವಭಾವங்களும் அவருடைய அன்பும் நமக்கு இருக்க வேண்டும். ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಾಗ ಅವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಉತ್ತಮ ಸ್ವಭಾವಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அப்போல் தான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டு ಆಗ ನಾವು ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹಿಡಿಕೊಂಡು முன்னோக்கம் போக முடியும், ಮುಂದೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஸோ கர்த்தருடைய வசனங்கள் நீங்கள் தியானம் செய்து அது நல்லவண்ணமா நித்திய
ஜீவனில் ஐ மீன் நீங்கள் லைஃப்பில் முன்னோக்கம் போகும்போது ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ತಲ್ಲೀನರಾಗಿ ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಅಳವಡಿಸಿ ನಡೆಯುವಾಗ ಆ ಸಮಯத்தில் நீங்கள் அது எங்கே வேணாமானாலும் அந்த கரெக்ட் டைமுக்கு அதை உபயோகம் செய்யலாம். ಆ ಕರೆಕ್ಟ್ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಈ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಉಪಯೋಗಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ಅವರು ನಮಗೆ ಡೊಮಿನಿಯನ್ ಕೊಡ್ತಿருக்கு. ಡೊಮಿನಿಯನ್ ಮೀನ್ಸ್ ನಮಗೆ ಒಂದು ಅಥಾರಿಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅಥಾರಿಟಿ, ಡೊಮಿನಿಯನ್, ಅಥಾರಿಟಿ ಅಂಡ್ ಪವರ್. ಅಥಾರಿಟಿ ಮತ್ತು ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಶಕ್ತಿ ಕೊಂಚம் தான் சாத்தான் கொடுத்திருக்கு. ಸೈತಾನನಿಗೆ ಸ್ವಲ್ಪವೇ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவனுடைய ಅಥಾರಿಟಿ இல்லாமல் அவனுக்கு சக்தி ஒண்ணுமே கிடைக்காது. ದೇವರ ಒಂದು ಬಲ ಇಲ್ಲದೆ ಅವನಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. கடைசில ಡೊಮಿನಿಯನ್ கர்த்தருடைய ராஜ்யம் இங்க பறந்து கிடக்குது. ಕರ್ತನ ರಾಜ್ಯವು ಇಲ್ಲಿ ಹರಡಲ್ಪಟ್ಟಿದೆ. பூமியில் எங்க இருக்கு சொல்லுங்க? பூமியில் எங்க கர்த்தருடைய ராஜ்யம் எங்க இருக்கு? ಕರ್ತನ ರಾಜ್ಯ ಎಲ್ಲಿದೆ? நீங்க சொல்லுங்க ஒருத்தர். கர்த்தರ ರಾಜ್ಯ ಎಲ್ಲಿ ಈ ಚರ್ಚ್ ಒಳಗಡೆ ಎಲ್ಲಿದೆ? ದೇವರ ಒಂದು ಬಲ ಎಲ್ಲಿದೆ சொல்லுங்க. என்ன? ನಮ್ಮ praise god, praise god, praise god, praise god. ನಮ್ಮೊಳಗೆ ಇರುತ್ತೆ. ತಾವೇನೇ ದೇವರ ರಾಜ್ಯ ವ್ಯಾಪಕವಾಗಲಿಕ್ಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರದರ್, ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಒಳ್ಳೆ ಒಂದು ಇದು ಮಾಡಿದಿರ ತಾವು. praise god for that. hallelujah. hallelujah. so ಇತರ இப்படிப்பட்ட நான் சொன்ன சில பாயிண்ட்ஸ்கள் மூலம் தான் நமக்கு abundant life, supernatural life. ಅಂಶದ ಮೂಲಕ ನಾನು ಹೇಳಿದಂತ ಕೆಲವು ಅಂಶದ ಮೂಲಕವೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏರಳವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿದೆ. ಓರೋ ದಿನವೂ நாங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது இது நாங்கள் தேவன் ராஜ்யம் என்னோட உள்ளில் இருக்கு என்று நீங்கள் அறிக்கை போட வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಮುಂಚಾನೆ ಹೇಳುವಾಗ ದೇವರ ರಾಜ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡುವರಾಗಿರಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ உங்களுக்கு உதவி செய்வாங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. அவரில் நீங்கள் சம்பர்க்கம் செய்யும் போது அவரால் நிறைக்கப்படும். ಅವರೊಂದಿಗೆ ನೀವು ಸಂಪರ್ಕವನ್ನು ಮಾಡುವಾಗ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಾನೆ. அப்புறமா லாஸ்ட் என்ன நடக்குது? பரிசுத்தாவி உங்களில் பெறும்போது ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ஆவியோட கனிகள் கொடுக்கப்படும். ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಫಲಗಳನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ஆவியின் வரங்கள் ஒன்று, ஆவியில் கனிகள் வேற. ಆತ್ಮದ ವರಗಳು ಬೇರೆ, ಆತ್ಮಗಳ ಫಲಗಳು ಬೇರೆ. ಮುಖ್ಯமானது ஆவியின் கனிகள் தான் அங்கு முக்கியம். ಆತ್ಮದ ಫಲಗಳೇ ನಮಗೆ ಬಹಳ ಅಗತ್ಯ. ஆத்மா இது என்னது வரங்கள் உங்களுக்கு பரலோகத்தை எடுத்து கொண்டு போக முடியாது. ವರಗಳನ್ನು ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಯ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಯೇಸುವಿನ ಸ್ವಭಾವம் தான் ஆத்மீய கனிகள். ಯೇಸುವಿನ ಸ್ವಭಾವಗಳೇ ಆತನ ಫಲ. அதில் முதல்ல கனி தான் அன்பு என்று. ಮೊದಲನೇ ಒಂದು ಫಲವೇ ಪ್ರೀತಿ. அன்பு எல்லா பாவத்தையும் மாற்றிடும். ಪ್ರೀತಿಯು ಎಲ್ಲ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತದೆ. blood of என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ಇಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனால கர்த்தரோட அன்பு இல்லாமல் நாங்களுக்கு இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ನಾವು ಏನನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಏನನ್ನು நல்ல சாட்சியாய் இருக்க முடியாது. ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. சாட்சியாய் இருக்க வேண்டுமானால் முதல்ல நம்ம ஃபேமிலிக்குள்ள சாட்சியாய் இருக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் நைபர்ஸ்குள்ள பக்கத்துல நம்மளை பார்க்கும்போது ಜನರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இவரு உண்மையா கடவுளுடைய ஒரு நல்ல ஒரு சாட்சியாய் ஜீவிக்கிறாரு என்று அவருக்கு புரிய வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಜೀವಿಸ್ತೀರ ಅಂತೇಳಿ ನಿಮ್ಮ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. அதுக்கப்புறம் சொசைட்டியில் வியாபகமாகி இருக்கின்ற ஜனங்கள், கொஞ்சம் கூட தூரி இருக்கின்ற ஜனங்கள் உங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு இது பிரத்யேகமான ஒரு மனிதன், இவன் கர்த்தரோட மனிதன் என்று அவர் ஆஹ்வானம் செய்ய வேண்டும். ಸಮಾಜದಲ್ಲಿ ನಿಮ್ಮಿಂದ ದೂರ ಇರುವಂಥ ಜನರು ದೇವರ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮೊಳಗಿದೆ ಅಂತೇಳಿ ತಿಳ್ಕೊಂಡು ಅವರು ನಿಮ್ಮ ಹತ್ರವನ್ನು ಸೆಳೆಕೊಳ್ಳುವರಾಗಿರಬೇಕು. அதுக்கு தான் நான் சொன்னது பவித்ராத்மா உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவரை நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டும். அவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ನೀವು ಅಧೀನರಾಗಿರಿ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದು. அப்படி கர்த்தர் உங்களை டே பை டே உங்களை உயர்த்துவார். ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಬೆಳೀತಾ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ. கர்த்தரோட நாமம் எல்லா இடத்திலும் உங்கள் மூலமா வியாபகமாகும். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ನಾಮವು ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲೂ ಪ್ರಖ್ಯಾತಿಗೊಳ್ಳುತ್ತದೆ. அந்த சமயத்தில் ஜனங்கள் என்ன அறிக்கை போடுறதுன்னா இயேசுதான் பிதாவால இந்த பூமியிலுக்கு அனுப்பி வச்ச தேவன் என்று. ಜನರು ದೇವರೇ ಸೃಷ್ಟಿಕರ್ತನೆಂಬುದಾಗಿ ಲೋಕದ ಜನರು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ 17 இது எடுத்துருங்கள். யோவான் புஸ்தகம் 17 21 23. யோவான் சுவார்த்தை 17 21 23 வரைக்கும். 21 to 23 யாராவது வாசிங்கள். லேடிஸ் நல்ல கிளியரா ஜோரா வாசிங்கள்.
அதல்ல சிஸ்டர் 17th சாப்டர் ಯೋಹಾನ 17ನೇ ಅಧ್ಯಾಯ ಯೇಸು பேசுறாரே 21 to 23 ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ಸತ್ಯವು hope ನೀನು I am right. ನನ್ನನ್ನು ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸುವಂತೆ ಎಸ್ ಅದೇ ಆಮೇನ್. ಕರೆಕ್ಟ್. ಯಾ 23rd 21 and 20 and 21. ಹಾಂ ಒಂದಾಗಿರು. ஆமென். வண்டர்ஃபுல். பிரைஸ் காட். யா. ஸோ பிதாவு புத்திரனான இயேசு கிறிஸ்துவே அவரோட சொந்த உதரத்திலிருந்து அனுப்பி அவரோட கம்ப்ளீட் என்னது அதிகாரங்களும் ಅಥಾರಿಟಿ அவருக்கு கொடுக்க வச்சிருக்கு. ತಂದೆಯ ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟನು. மனுஷபுத்திரனான இயேசு கிறிஸ்து பூமியில் பார்க்கும்போது அவர் பிதாவுக்கு அடங்கி ஒதுங்கி அவருக்கு கீழ்ப்படிந்து ಜೀವಿಚಾಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತಂದೆಯ ದೇವರಿಗೆ ಅಧೀನರಾಗಿ ವಿಧೇಯನಾಗಿ ಆತನು ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. ಸೊ ಪಿತಾವು ಅವರಿಗೆ ಕಂಪ್ಲೀಟ್ 100% ಅಧಿಕಾರ ಕೊಡ್ತಾச்சு, ஒண்ணுமே அவர் கையில் வைக்கல. ತಂದೆಯ ದೇವರು ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕೊಟ್ಟನು. அதே பிரகாரமா நாங்கள் இயேசுவே பூர்ணமா நாங்கள் ಹೃದಯத்தில் ಅವರೇ ಆರಾಧಿಸಿ ಅವರಿಗೆ ಕೀழ்ಪಡಿந்து ಪೂರ್ಣವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ಅಳವಡಿಸಿ ನಂಬುವಾಗ அவருடைய அதிகாரம் அவருடைய வல்லமையும் நாங்களுக்கு கிடைக்கும். ಆ ಅಧಿಕಾರವು ನಮಗೂ ದೇವರು ಒದಗಿಸುತ್ತಾನೆ. அந்த சமயத்தில் தான் அந்த வல்லமை உங்களில் இருக்கும்போது தான் இந்த உலகம் சொல்லுவாங்க நீங்கள் இயேசு பிதாவை இயேசுவினை தான் ரட்சிப்புக்காக அனுப்பியது என்றது உங்கள் மூலமா ಜನங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க முடியும். ದೇವರು ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿಯೇ ನೀವು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇವರು ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬುದಾಗಿ ಜನರು ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ இந்த காலையில் நமக்கு முக்கியமாய் புரிய வேண்டிய விஷயம்தான் இது. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯವೇ ಇದು. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா கிறிஸ்தவரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மனசு செலுத்தினால் கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த பூமியில் செய்வார். ಲೋಕದಲ್ಲಿ ಈ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನರು ಈ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಕೇಂದ್ರೀಕರಿಸಿಗೊಳಿಸಿದರೆ சோ ஒரு முக்கியமான சவால் நம்மளுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கின்றால் முக்கியವಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತ ಹೇಳಿ நான் சொன்ன ஏப்ரஹாம் 4500 வருஷம் முன்னாடி அவர் விக்கிரகம் பண்ணிக்கொண்டு பெரிய ಧನಿಕನಾಗಿ இருக்கும்போது ಅಬ್ರಹಾಮನ 4000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ವಿಗ್ರಹವನ್ನು ಮಾಡಿ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ದೊಡ್ಡ ಧನಿಕನ ಆಡುಗಳು ಕುರಿಗಳು ಅಲ್ಲೇನ ಒಟ್ಟಗಗಳು ಎಲ್ಲ வெச்சு பொண்ணு ஆடு குரிமரிಗಳು ಚಿನ್ನ ಬೆಂಗಾರ ಎಲ್ಲವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಾಗ அந்த சமயத்தில் பிதாவை அவரை கூப்பிட்டு உடனே அவர் பார்க்காமலே எல்லாம் விட்டு விலகி போயிட்டார். ತಂದೆಯ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆದಾಗ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಹಿಂದೆ ಹಿಂಬಾಲಿಸಿದನು. அந்த இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் அந்த பூர்ணமாய் அவருக்கு கீழ்ப்படியதனாலே பிதாவை அவரை பெரிய இடத்தில் அவர் ஆத்மீய ತಗಪ್ಪನ ಮಾಟಿட்டார். ದೇವರಿಗೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಅಬ್ರಹಾಮನು ವಿಧೇಯನಾದುದರಿಂದ ಅಬ್ರಹಾಮನು ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ಪಿತನಾಗಿ ತಂದೆಯಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡಿದನು. ಇದು ಅವರಿಗೆ மட்டும் கொடுத்த தகுதி கிடையாது, நாங்களுக்கும் அது பெற்றுக்கொள்ளலாம். ಅದು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. இயேசு கிறிஸ்துவின் முகாந்திர மூலமா நாங்கள் தெரிஞ்செடுக்கப்பட்ட ஆட்களாய் ஏப்ரஹாமின் ಆಶೀರ್ವಾದ எங்களுக்கு கிடைக்கலாம். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿ ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ದೇವರು ನಮಗೂ ಈ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನೇ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ಆತ್ಮೀಯ ಮೂಲமா ಆವಿಯಾಲೆ ನಾವು பெற்றுக்கொள்ளலாம். ಆತ್ಮದಿಂದ ಈ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಇದು ನಾಗಳೆಲ್ಲ எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்க வேண்டும். ಇದು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಸೊ ನಾವು ಇನಿ ಅಭಿಷೇಕಪಟ್ಟ ಆಳ್ಕಳುടെ சில
ಗುರಿಗಳು என்ன என்றது நான் சொல்ல போறேன். ಗುರಿಗಳನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರ ಒಂದು ಗುರಿಗಳು ಗುರುತುಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ. முதல்ல அபிஷேகப்பட்ட ஜனங்கள் எப்பொழுதுமே ஆவின் கனிகள் உங்களில் இருக்கும். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ಜನರಲ್ಲಿ ಆತ್ಮದ ಒಂದು ಫಲಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. 9 கனிகள் இருக்கு. கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அத்தியாயத்தில் can you read something? ஆத்மீய கனிகள் வாசிப்பாங்களா? ಗಲಾತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದು ಓದೋಣ. ஆமா 5 fruits of the spirit. ಆತ್ಮದ ಫಲಗಳು. 10 minutes total how many minutes was? Another 20 minutes or 15 minutes? Okay. Amen. இப்படிப்பட்டவருக்கு விரோதமான பிரமாணமே கிடையாது. ದೇವರಿಂದ ಉಂಟಾಗುವ ಫಲವೇನೆಂದರೆ ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ, ದೀರ್ಘಶಾಂತಿ, ದಯೆ, ಉಪಕಾರ, ನಂಬಿಕೆ, ಸಾಧುತ್ವ, ಕ್ಷಮೆದಮೆ ಇವುಗಳಲ್ಲಿ ನಾವು ತಲೀನರಾಗಿರಬೇಕು. இதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் ಇದರಲ್ಲಿ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரம் அவருடைய ಮಹತ್ವ ಉಂಗುಳಿಲ್ கொடுக்கப்படும். ಕರ್ತನ ಅಧಿಕಾರ, ಮಹತ್ವ, ಘನತೆ ದೇವರು ನಮಗೆ ಒದಗಿಸುತ್ತಾನೆ. பெரிய காரியங்கள் நீங்க செய்யும். ನೀವು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವರಾಗಿದ್ದೀರಿ. நம்பர் 1 உங்களுக்கு பலப்போழும் உங்களுக்கு பல அதிசயங்கள் அற்புதங்கள் உங்களுடைய லைஃபில் பார்க்க முடியும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾರಿ ಕ್ಷಣಗಳು ಒಂದೊಂದು ಅದ್ಭುತಗಳು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. இரண்டாவதா உங்களுக்கு அன்காமன் விஸ்டம், அதாவது யாருக்கும் இல்லாத சில ஞானங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ಯಾರಿಗೂ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. மூலமா உங்களுடைய லைஃபில் சில விஷயங்களுக்கு நிச்சயம் பண்ண வேண்டும் போது ஆவியானவர் உங்களை நல்லவண்ணம் நடத்தி வச்சு கரெக்டான ஒரு டிசிஷன், ஒரு ತೀರ್ಮಾನ எடுக்க முடியும். ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಕರ ಇದ್ದು ಸರಿಯಾದ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಘೋಷಿಸಿ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. தாவீது தேவனை தேடிக்கொண்டிருந்தனால நல்ல வழியை அவர் கொண்டு போனார். ದಾವೀದನು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದ್ರಿಂದ ದಾವೀದನನ್ನು ದೇವರು ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲೇ ನಡೆಸ್ತಾ ಹೋದನು. சில சமயத்தை அவர் அங்க போக வேண்டாம் என்று சொல்லும்போது அவர் அதுக்கு கீழ்ப்படிந்ததனால பல விதமான இக்கட்டிலிருந்து அவருக்கு ಎಸ್ಕೇಪ್. ದೇವರು ದಾವೀದನಿಗೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕೆಲವೊಮ್ಮೆ ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ, ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಆತನು ಆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗುವುದರಿಂದ ದೇವರು ಅನೇಕ ಆಪತ್ತು ವಿಪತ್ತುಗಳಿಂದ ದೇವರು ಅವನನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು. புது ஏற்பாடில் சொல்லியிருக்கு, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಪೌಲುக்கு அதேபடி கர்த்தரை தேடியனாலே ಪೌಲನು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದ್ರಿಂದ பல சமயம் கர்த்தர் அங்கே போக வேண்டாம் என்ற சில இடங்களில் போக கூடாது என்று விலக்கி இருக்கு. ಕೆಲವೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ ಅಂತೇಳಿ ದೇವರು ಅವನನ್ನು ದೂರ ತಳ್ಳಿದನು. ಅವருக்கு கீழ்ப்படிந்தனாலே அவரை மகிமையா இந்த புது ஏற்பாடு காலத்தில் பவுலை தேவன் உபயோகம் செய்து அவர் நாமத்தை மகிமைக்காக ಅವನು ದೇವರಲ್ಲಿ ವಿಧೇಯನಾದ್ದರಿಂದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಅವನಿಗೆ ಬರುವಂಥ ಅಪಾಯಗಳಿಂದ ಆಪತ್ತುಗಳಿಂದ ದೇವರು ಅವನನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು. பின்னீடு திருப்பி என்ன என்றால், நாங்கள் இந்த உலகத்தில் ஆவி பெறும்போது பல தடசங்கள், தொல்லைகள், சவால்கள் இருக்கும்போது அது தாண்டி ஆவியானவர் உங்களை ಮುನ್ನೋಕಂ கொண்டு போகிறதுக்கு உதவி செய்வாராக. ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ನಡೆಯುವಾಗ ಅನೇಕ ಸವಾಲುಗಳು, ಕಷ್ಟಗಳು, ಅಂಬುಗಳು, ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಎದುರಾಗುವಾಗ ಆ ಕಾರ್ಯದಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ ತನ್ನ ಆ ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. தாண்டின பிறகுதான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நான் எவ்வளவு பெரிய தீக்குள்ள மாட்டிட்டு இப்போ வெளியே வந்திருக்கேன். ದಾಟಿದ ಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ, ಅಯ್ಯೋ ಎಷ್ಟು ಭೀಕರವಾದ ಕಷ್ಟದಿಂದ ದೇವರು ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದನಲ್ಲ. ஷாத்ரக், மேஷக், ஆபத்நேகோ தானியேல் புத்தகத்தில் கிங் டேரியஸோட காலத்தில் அவர் தீயில் போட்டுட்டு ஒரு முடி போல அவருக்கு சுடாமல் வெளியில் வந்த பிறகுதான் அவர் புரியுது. ஏன்னா அவர் கர்த்தரே என்ன சொல்கிறது, மறுதளிக்காமல் அந்த தீயில் கூட அவர் பேசினால், நீங்கள் நம்மளை போட்டால் கூட நாங்கள் கர்த்தனை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னதினாலே கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தால் இயேசு அவருக்குள்ளே இருந்தார். அது கூட ದಾನಿಯೇಲನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೀವಿ, ಡೇರೆಸ್ಗಳು ಅದು ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಾಗ ದೇವರು ಆ ಬೆಂಕಿಯನ್ನು ಅವರ ಮೇಲೆ ತಾಗದಾಗೆ ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಎಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ಅವನನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಇವರೊಂದಿಗೆ ಜೀವಂತ ದೇವರು ಇದ್ದಾನೆ ಅಂತೇಳಿ
ಜನರ ತಿಳ್ಕೊಳ್ಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದನು. இயேசு கூட அந்த தீயில் உண்டாயிருந்தது ಯೇಸು ಕೂಡ ಆ ಬೆಂಕಿಯ ಒಳಗೆ ಇದ್ದನು. அப்பதான் டேரியஸ் பார்த்தாரு, இது 3 ஆளுக்கு பிறகு இன்னும் 4வது ஒரு ஆள் அங்க நடக்கிறாரு. ಡೇರಿಯಸ್ ಒಂದು ಅರಸನು ನೋಡ್ತಾನೆ, ಈ 3 ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಾನು ಬೆಂಕಿಗೆ ಹಾಕಿದೆ, ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಹೇಗೆ ಬಂತನು? மனுஷர் புத்திரன் மாதிரி ஒருத்தர் நடக்கிறாரே என்று. ಮನುಷ್ಯ ಪುತ್ರನಾಗಿ ಒಬ್ಬನ ನಡೆಯುತ್ತಾನಲ್ಲ. அப்போது அவர் எல்லாம் வெளியில் வந்த பிறகு அவருக்கு புரிஞ்சது. டேரியஸ் கிங் சொன்னா, உங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன், அவரே நீங்கள் ஆராதிக்கலாம். ಡೇರಿಯಸ್ ರಾಜನು ಹೇಳಿದನು, ಈ ನಿಮ್ಮ ದೇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು, ಆತನನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಬಹುದು. இந்த தேவனே நம்ம ராஜ்யத்தில், இந்தியா ராஜ்யத்தில் ஜனங்களுக்கு தெரிய வேண்டும் என்று நீங்க டெய்லி ஜெபிக்க வேண்டும். ನೀವು ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಈ ದೇವರು ಗೊತ್ತಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. என்னோட சங்கடம் என்றால், நான் கூட விக்கிரகாராதனை பண்ணி முடிச்சிட்டு தான் வெளியே வந்திருக்கு. ನಾನು ಕೂಡ ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ನಾನು ಹೊರ ಬಂದವನು. கர்த்தருடைய அற்புதமான கிருபையால் நாங்கள் இயேசுவை புரிந்து அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಇವಾಗ ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಲಿಕ್ಕೆ ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. இந்த ஸ்லாக்கியம் பாரதத்தில் இருக்கின்ற ஒருவருக்கும் கிடைக்கும். ಈ ರೀತಿ ಒಂದು ಸ್ಲಾಕ್ಯವು ದೇವರ ಭಾರತದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡಲ್ಪಡಬೇಕು. என்னோட சங்கடம் என்னன்னா, ನನ್ನ ಒಂದು ದುಃಖ ಏನೆಂದರೆ 143 கோடி ஜனங்கள் இருக்கு. 144 ಕೋಟಿ ಜನರಿದ್ದಾರೆ. 10 கோடி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. 10 ಕೋಟಿ ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ. ಬಾಕಿ 133 கோடி ಇನ್ನೂ ರಕ್ಷಿக்கப்பಡಲ್ಲ. 133 ಕೋಟಿ ಜನರು ಇನ್ನೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕಿದೆ. பைபிள் பிரகாரமா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறான் என்று சொல்றாங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಯೇಸು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த ரெண்டு விஷயங்கள் எப்படி பொருத்தப்படுறது நான் கர்த்தர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கேன். ಹೇಗೆ ಈ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಯಾಚಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. இங்க 133 கோடி ஜனங்கள் நரகத்துக்கு ரெடியா இருக்காரு. 133 ಕೋಟಿ ಜನರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு சொன்னால் நான் இப்ப வர போறேன். ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಈಗಲೇ ಬೇಗ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. அப்ப எப்படி இயேசு இந்த 133 கோடிகளை விட்டு விளங்க முடியாமல் ரட்சிக்கப்படுத்தும் என்று நான் அவர்கிட்ட தான் கேட்டுக்கொண்டேன். ನಾನು ಹೇಗೆ ಈ 133 ಕೋಟಿ ಜನರು ದೇವರಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿ ಅಂತೇಳಿ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಕೇಳುವನಾಗಿದ್ದೇನೆ. இந்த விஷயத்தில் நாங்கள் துக்கப்பட வேண்டும், கர்த்தர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். ಈ ರೀತಿ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ದುಃಖ ಪಡಬೇಕು, ಈ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವರಾಗಿರಬೇಕು. நாங்கள் மட்டும் பரலோகம் பிராபிச்சால் போக முடியாது. ನಾವು ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಸಾಲದು. தேவன் நம்மளை ரட்சிக்கப்படுத்தி இருக்கு. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಪಡಿಸಿದ್ದಾನೆ. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. 133 கோடிகள் எப்போ ரட்சிக்கப்பட போறோம்? 133 ಕೋಟಿ ಜನರು ಯಾವಾಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ? அதனால தான் கிடியன்ஸ் அசோசியேஷன் நாங்கள் இந்த கர்த்தரோட வசனம் கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்க வைக்கிறது. ಈ ಗಿದಿಯೋನ್ ಸೇವೆಯ ಮೂಲಕ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾವು ದೇವ ಜನರಿಗೆ, ಹೊರಗಿನ ಜನರಿಗೆ ನಾವು ಕೊಡುವರಾಗಿದ್ದೇವೆ. ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆவியானவர் உங்களில் பெறும்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு சங்கடத்தில் கண்ணீருக்கு மத்தியத்தில் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானம் கொடுக்கப்படும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ ನಿಮಗೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು, ಸಮಾಧಾನವನ್ನು, ಸಂತೋಷವನ್ನು ಆತನು ನಿಮಗೆ ಒದಗಿಸುತ್ತಾನೆ. எப்படிப்பட்ட தொல்லைகளுக்கு மத்தியத்திலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளில் கலிகூர்ந்து முன்னோக்கம் போயிடுவாங்க. ಯಾವ ರೀತಿಯ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಕಳವಳ ಇಲ್ಲದೆ, ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ, ಹರ್ಷದಿಂದ ನೀವು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತೀರಿ. மாம்சம் மூலமா இதெல்லாம் கிடைக்காது. ಇದು ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಮಾಂಸದಲ್ಲಿ ಅಥವಾ ಶಾರೀರಿಕವಾಗಿ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಲ್ಲ. மாம்சம் எப்போதும் நம்மளை கீழே போடுவாங்க. ಶರೀರದ ಮಾಂಸವು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಆಗ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஆவிதான் நாங்களை மேலே எடுத்துடுவாங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಾನೆ. இயேசு வரும்போது நாங்கள் ஆவியால ரூபாந்தரப்பட்டு மாம்ச சரீரத்தில் நின்று ஆவியின் சரீரம் தரித்து கொண்டு தான் நாங்கள் எடுக்கப்பட போறோம். ನಾವು ದೇವರು ಬರುವಾಗ ನಾವು ಆತ್ಮದಲ್ಲಿ ವೃದ್ಧರಾಗಿ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಂದಾದ್ರೆ ಮಾತ್ರವೇ ದೇವರ ಬರೋಣದಲ್ಲಿ ನಾವು ಎತ್ತಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. மறு சரீரம், அதாவது ஆத்மீய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். ದೇವರು ನಮಗೆ ಮರುರೂಪವಾಗಿ ಆತನ ತನ್ನ ಆತ್ಮಿಕ ಶರೀರವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. மாம்ச சரீரத்துக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. ಮಾಂಸಕ್ಕೂ ಶರೀರ ಅದು ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. அதனால தான் கர்த்தர் சொன்ன தேவராஜ்யம் என்று நம்மளுடைய ஹிருதயத்திலே இருக்கிறது. ದೇವರ ರಾಜ್ಯವು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳಿ, அது இருக்கும்போது ஆவியானல் நாங்கள் அபிஷேகப்பட்டு இருக்க வேண்டும். ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿ ಇರಬೇಕು. இந்த
பகிர்ந்து கொடுத்த தியானம் உங்களுக்கு உபயோகப்படும் என்று நாங்கள் ಈ கர்த்தருடைய ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಉಪಯೋಗವಾಗಿದೆ ಅಂತೇಳಿ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இது பிராக்டிக்கலாய் நீங்கள் பாலிக்கலாம். ನೀವು ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಇದನ್ನು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. அதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. நான் இப்போ கிடியன்ஸ் மினிஸ்ட்ரியை பற்றி சொல்ல போறேன். ಗಿದಿಯೋನ್ ಸೇವೆ ಕುರಿತು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. 125 வருஷமா கர்த்தருடைய அபிஷேகத்தால மட்டும் நடக்கின்ற விஷயம் இது. 125 ವರ್ಷದಿಂದ ಈ ಒಂದು ಸೇವೆಯು ದೇವರ ಬಲದಿಂದ ಈ ಕಾರ್ಯವು ನಡೀತಾ ಇದೆ. World War I, World War II, ಫ್ಲೂ, ಕೊರೋನಾ எல்லாம் பலதும் வந்து போயிருக்கு. ಇದು ವರ್ಲ್ಡ್ ವಾರ್ 1, 2 ಕೊರೋನಾ ಅಂತದ எல்லா ಕಾರ್ಯಗಳು ನಡೆದು ಹೋಯಿತು. பலவிதமான இந்த பிரகிருதி விகோபங்கள் வந்து போயிருக்கு. ಪ್ರಕೃತಿ ವಿಕೋಪಗಳು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಬಂದು ಹೋಯಿತು. பல பிளேக்ஸ் அண்ட் பெஸ்டிಲೆನ್ಸಸ್ வந்து போயிருக்கு. ಅನೇಕ ಒಂದು ಭೀಕರವಾದ ರೋಗಗಳು ಬಂದು ಹೋಯಿತು. என்றால் கூட கர்த்தருடைய வசனம் அவர் வீணு போகாமல் ஆட்களை ரட்சிக்கப்படுத்திக் கொண்டே ದೇವರ ವಾಕ್ಯವು ಬಿದ್ದು ಹೋಗದೆ ಇದುವರೆಗೂ ದೇವರ ವಾಕ್ಯವು ರಕ್ಷಣೆ ಪಡಿಸ್ತಾ ಇದೆ. அதனால தான் அவர் சொன்ன heaven and earth shall pass away but my word shall never fail. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಅಳಿದು ಹೋದರೂ ನಾನು ಒಂದು ವಾಕ್ಯ ಕೂಡ ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு கர்த்தருடைய வசனத்தால். ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಅನೇಕ ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. ஒரு கிடியன்ஸ் பைபிள் ஒருத்தருக்கு கிடைத்தால் எப்படி தேவன் கிரியை செய்யறது என்று நான் சொல்ல போறேன். ಹೇಗೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಗಿದಿಯೋನ್ ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಸತ್ಯವೇದ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಹೇಗೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. அவன் 10 வருஷமா கபோர்ட்ல போட்டிருக்கலாம் வெறுமையா சும்மா. 10 ವರ್ಷದಿಂದ ಅವನು ಕಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿರಬಹುದು. 11வது வருஷம் அவன் ஏதாவது சிக்கப்பட்ட ஒரு சிக்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு தடை வரும்போது இந்த பைபிளை பற்றி யோசிப்பாங்க. 10 ವರ್ಷ ಅದನ್ನು ಕಬೋರ್ಡಲ್ಲಿ ಹಾಕಿರ್ತಾನೆ. 11ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವಾಗ ಆ ಪುಸ್ತಕದ ಕುರಿತು ಅವನು ಯೋಚಿಸುತ್ತಾನೆ. அந்த டைமில் கடவுளை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க. ಆಗ ದೇವರ ಕುರಿತು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸುತ್ತಾನೆ. அப்போ இந்த புஸ்தகத்தில் இந்த ஆரம்பத்தில் ஹெல்ப் இன் டைம் ஆஃப் நீட் என்று சொல்லி ஒரு முகவரை போட்டிருக்கு. ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹಾಯಕನಾಗಿರುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இதில் அவருடைய கண்ணு பதிக்கும். ಅದರ ಮೇಲೆ ಅವನ ಕಣ್ಣು ಬೀಳುತ್ತದೆ. ஸோ அவருடைய லைஃப்ல என்ன தகராறு இருக்கோ அதுக்கு துல்லியமான சில வசனங்கள் இங்கே கொடுக்க வச்சிருக்கு. ಅವನ ಜೀವಿತಕ್ಕೆ ಅನುಕೂಲವಾದಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಅವನಿಗೆ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು ಅವನ ಕಣ್ಣಿಗೆ ಬೀಳುತ್ತದೆ. அது பேஜ் வசனம் அத்தியாயம் எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ವಾಕ್ಯವು ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ ಎಲ್ಲವೂ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த பேஜுக்கு அவருடைய தேடி அங்கே போகுவாங்க அவர். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಆ ವ್ಯಕ್ತಿ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತಾನೆ. அந்த பேஜ் ஓபன் பண்ணும்போது அந்த வசனத்தை கிடைக்கும். ಆ பேஜ் ಹುಡುಕಿ ಹೋಗುವಾಗ ಆ ವಾಕ್ಯವು ಸಿಕ್ಕುತ್ತದೆ. அந்த வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಆ ವಾಕ್ಯವು ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அந்த டைமில் பவித்ராத்மா அவரை பிடிச்சு அவரை மீன் பிடிச்சு கொட்டையில் போடுவாங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅವನನ್ನು ಹಿಡಿದು ಆ ಮೀನಾಗಿ ಅವನನ್ನು ಹಿಡಿದು ಬುಟ್ಟಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾನೆ. அந்த நம்பிக்கை கர்த்தருக்குள்ளில் தான் வருது. நமக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து ஒழுகி வருது நம்பிக்கை அவருக்குள்ளில் பிரவேசிக்கும். ಆ ನಂಬಿಕೆಯು ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮಾತ್ರವೇ ಆ ನಂಬಿಕೆಯು ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. அப்போது அவருக்கு கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு விருப்பம் வரும். ಆವಾಗ ದೇವರನ್ನು ಹುಡುಕಲಿಕ್ಕೆ, ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಲಿಕ್ಕೆ, ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ಮನಸ್ಸು ಬರುತ್ತದೆ. அந்த டைமில் அவருக்கு விடுதலை கிடைக்கும். ಆವಾಗ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತದೆ, சமாதானத்தை கிடைக்கும், ಸಮಾಧಾನ ಸಿಗುತ್ತದೆ. அப்படிதான் அவர் திருப்பி கர்த்தரை தேடி இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்க பிராபிக்க. ಆ ಮನುಷ್ಯನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. ஸோ இப்போ நான் ஒரு சில குயிக்காக உங்களுக்கு சில சாட்சியங்கள் காமிச்சு கொடுக்க போகிறேன். ಕೆಲವು ಸಾಕ್ಷಿಗಳು ನಿಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀನಿ. ಬ್ರದರ್ LCD ಕ್ಯಾನ್ ಯು ಪ್ಲೀಸ್ ಶೋ ದಟ್ ಬ್ರದರ್ LCD that pictures one by one. Yeah. So can you go to the beginning brother? ಮೊದಲೇ ಪೋಯಿಡು go to the first ಮೇಲೆ ಹೋಗಿರಿ. Show the pictures brother, first pictures, then we'll come to this. Yeah, go back to the picture. This is the lower portion.
Okay, anyway, you have to pray for these countries. 25 countries are there. ಈ 25 ಕಂಟ್ರಿಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீங்கள் பெர்மனண்டாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதை எப்பொழுதுமே பாஸ்டர் சண்டே உங்களுக்கு காமிக்குவாங்க. ಭಾನುವಾರ ನಾವು ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೇವೆ. 199 ராஜ்யத்தில் கிடியன்ஸ்க்கு பிரவேசனம் கிடைச்சிருக்கு கர்த்தரோட வசனம் கொடுக்கிறதுக்காக. 199 ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಈ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಈ ಸತ್ಯವೇದ ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಹೋಗಿದೆ. ஆல்மோஸ்ட் 246 ராஜ்யங்கள் இருக்கு இந்த உலகத்தில். 246 ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ಹೋಯ್ತು. அப்போ இந்த 25 ராஜ்யத்தில் நாங்கள் இப்போ பிரவேசம் கேட்டுக்கொண்டிருக்கு. ಈ 25 ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ಅವಕಾಶ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதில் முக்கியமான சில ராஜ்யங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஈரான், ಕೆಲವು ಮುಖ್ಯವಾದ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡ್ತೀವಿ. ಇರಾನ್, அல்ஜீரியா, ನೈಜೀರಿಯಾ, மொரோக்கோ, ಇರಾನ್ ಅಂಡ್ ಉಜ್ಬೆಕಿಸ್ತಾನ್ ಇದೆಲ್ಲ நம்முடைய ஏசியா ಭೂಖಂಡದಲ್ಲಿ இருக்கின்ற ರಾಜ್ಯ. ಏಷ್ಯಾ ಭೂಖಂಡದಲ್ಲಿರುವಂತಹ ರಾಜ್ಯಗಳು ಇದೆಲ್ಲ. ನಾರ್ತ್ ಕೊರಿಯಾ ಹಂಗೆ ಬೈಬಲ್ ಕಾಮಿಚಾಲೆ ಉங்களை கொண்டு போடுவாங்க. ನಾರ್ತ್ ಕೊರಿಯಾದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ತೋರಿಸಿದ್ರೇನೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂದು ಬಿಡ್ತಾರೆ. ಆಳ ಆಂಟಿಕ್ರಿಸ್ತುವಿನ ಅನುಯಾಯಿ ಅವರು. ಅಂತ್ಯಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಅನ್ಯಾಯಿಗಳು ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. ಇರಾಕ್ ಇದೆಲ್ಲ ಏಷ್ಯಾದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಅಫ್ಘಾನಿಸ್ತಾನ್, ಸೌದಿ ಅರೇಬಿಯಾ, ಯಮನ್ பேருக்கு கேறும்போதே மரணத்தின் பேர் தான் இருக்கு. ಯಮನ್ ಅಂತ ಹೇಳುವಾಗಲೇ ಅದು ಒಂದು ಮರಣದ ಹೆಸರು. இஸ்ராயல் தேசத்தை அவர் எப்பொழுதுமே உபத்திரவம் செய்து கொண்டிருக்கு. இப்போ இஸ்ராயலராக உபத்திரவம் ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. இஸ்ராயல் தேசத்தை ஒருவராலும் தொட முடியாது. அது நீங்க பார்த்திருக்கலாம், நியூஸ் பார்த்தால். என்ன கர்த்தர் தெரிஞ்செடுக்கப்பட்ட ஜனங்கள். இஸ்ராயல் தேசವನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಲಿಕ್ಕಾಗಲ್ಲ, ದೇವರಿಂದ ಆಯ್ಕೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಜನರು. பைபிள்ல சொல்லிருக்கு இஸ்ராயல் இஸ் மைன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். இஸ்ராயலரே ನೀವು ನನ್ನವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர்தான் ஆத்மீய இஸ்ராயல், இயேசு கிறிஸ்து தான். இயேசுவே ஆத்மீகமான இஸ்ராயேல். சோ திருப்பி நம்ம ஏசியா பூகண்டம் பார்க்கும்போது நாங்கள் பூகண்டವನ್ನು ನೋಡುವಾಗ ಮಾಲ್ಡೀವ್ಸ್, திருப்பி சிரியா, இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் எல்லாம் ஏசியாவில் இருக்கு. ಈ ಎಲ್ಲ ಕಂಟ್ರಿಗಳು ಏಷ್ಯಾದಲ್ಲಿದೆ. மற்றதெல்லாம் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அந்த மாதிரி பாதியில சமுத்திர பக்கத்துல சமுத்திரத்துக்குள்ள சில ದ್ವೀಪಗಳಾಗಿ ಇರುವಂತಹ ಸ್ಥಳಗಳು. சோ தயவு செய்து நீங்க ஜெபிங்கள். ಈ ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. கர்த்தரோட வசனம் போக வேண்டும். அவர் ஜனங்கள் கர்த்தரோட வசனம் தேடி ரட்சிக்கப்பட வேண்டும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೋಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. சோ நவ ವೈಟ್ಫೀಲ್ಡ್ நாங்கள் கடந்த இந்த வருஷம் தொடக்கத்தில் ವೈಟ್ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ 3000 ಚಿಲ್ಡ್ರ ಬೈಬಲ್ಸ್ ಕೊಡ್ತಿருக்கு. 30,000 ಜನ, 3,000 ஜனங்கள் சில்ட்ர பைபிள்ஸ் நாங்கள் ವೈಟ್ಫೀಲ್ಡ್ மட்டும் கொடுத்திருக்கு. 3,000 ಜನರಿಗೆ ವೈಟ್ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಈ ಸತ್ಯವೇದವು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅದು சில ಸ್ಕೂಲ್ ಕಾಲೇಜಸ್ சில ಪಾಸ್ಟರ್ಸ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಹಿಂದೂಸ್ ಬರುವಾಗ ರಕ್ಷಿಸಲ್ಪಡಾದ ಆತ್ಮಗಳು ಅಥವಾ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಹಿಂದೂಸ್ಗಳು ಬಂದಾಗ ಅವರಿಗೆ ನಾವು ತಲುಪಿಸಿದ್ದೀವಿ. ಇದೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ. ಕ್ರಿಸ್ಮಸ್ ನ್ಯೂ ಇಯರ್ ಸೀಸನ್ தான் மற்ற ஜனங்கள் அவிசுவாசிகளை கூப்பிட முடியும். கிறிஸ்மஸ் நியூ இயர் ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊರಗಿನ ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ಬರ್ತಾರೆ. அப்ப எங்க கிறிஸ்திய கூட்டம் இருக்கிறாரோ அங்க மத்தியத்துல அக்கம் பக்கம் இருக்கிற ஆட்களை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நம்மளுடைய கர்த்தருடைய அன்பு ಸೂಚಕமாக நாங்கள் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கும்போது இந்த கர்த்தரோட வாசனம் கொடுக்கப்படும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಂದು ಯೋಜನೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾವು ಕೊಡುತ್ತೇವೆ. ಕರ್ತರು சொல்லிருக்கு man shall not live by bread alone but that which comes from the mouth of God. ಮಾತ್ರದಿಂದ ಬದುಕುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನು. அந்த வசனம் தான் நாங்க கொடுத்து கொண்டிருக்கோம். ಆ ವಾಕ್ಯ ಆದ್ದರಿಂದ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. இது பாருங்க, நீங்க சிஸ்டர் சாந்தகுமாரி ஒரே லேடி தான் இருக்கு அந்த 4 ಅಂಗங்களில். ನಾನು ಒಂದು ಇದರಲ್ಲಿ ಸಿಸ್ಟರ್ ಶಾಂತಕುಮಾರಿ ಅಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ದಾರೆ. ಶ್ರೀನಿವಾಸಪುರ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ಲೇ ಅವರ ಹಿಂದೂ ಕುಟುಂಬದ ಜನಿಚಾರ್. ಶ್ರೀನಿವಾಸ್ ಅಂತೇಳಿ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಅಲ್ಲಿ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ. ಅವರು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ವೈಟ್ಫೀಲ್ಡ್ ತಂಗುம்போது ಅವರು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ವೈಟ್ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ ಕಿದ್ವಾಯ್ ಮೆಮೋರಿಯಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕ್ಯಾನ್ಸರ್ ಟೆಸ್ಟ್ಗೆ ಥೈರಾಯ್ಡ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಾಗಿ ಹಂಗೆ ಅವರು ಕಿದ್ವಾಯಲ್ಲಿ ಕ್ಯಾನ್ಸರ್ ಪೇಷಂಟ್ ನಡುವೆ ಈ ಥೈರಾಯ್ಡ್ ಅಲ್ಲಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ಟೆಸ್ಟ್ பண்ணிட்டு என்ன வேணும் முயற்சி பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே போனா ಟೆಸ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಥವಾ ಅದರ ಕುರಿತು ನೋಡೋಣ ಅಂತೇಳಿ ಹೋಗಿದ್ರು. அவருடைய தங்கி இல்லை அவருடைய தங்கச்சி கூட இருந்தது. ಅವರ ತಂಗಿ ಅವ್ರ ಜೊತೆಗಿದ್ದರು. அப்படி மத்தியான வேளையில் சாப்பிடும்போது கார்டனில் உட்கார்ந்த அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மத்தியான சமயத்தில் ಗಾರ್ಡನ್ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದರು. அப்படி இருக்கும்போது அவர் தூரத்தில் சாப்பிட மத்தியத்தில் இப்படிப்பட்ட திளங்கின்ற ஒரு புஸ்தகம் அங்கே கிடைக்கிறது. ஒரு மரத்தின் கீழே மண்ணில் ಒಂದು ಮರದ ಕೆಳಗೆ ಒಂದು ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಸತ್ಯವೇದ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. அது கன்னடா பைபிள் ஆகி இருந்தது. கன்னட பைபிள் ಆಗಿತ್ತು. ஸோ தங்கச்சிக்கிட்ட சொன்னா நீங்க போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா, ஒரு நல்ல புஸ்தகம் கிடைக்குது பார்க்கலாம் என்ன என்று. ತಂಗಿ ಹೋಗಿ ತಕೊಂಬಾ, ಒಳ್ಳೆ ಪುಸ್ತಕದ ರೀತಿ ಇದೆ, ಅದನ್ನು ತಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ சொன்னா நம்ம சாப்பாடு மத்தியத்துல எல்லாம் எனக்கு முடியாது, நீங்க வேணும்னா நீங்களே போய்
எடுத்துட்டு வாங்க ನೀವೇ ಬಂದು ತಕೊಂಡು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದೆ. அவர்கிட்ட சொல்லலாம். ಅವರ ஸோ சாந்தகுமாரியே அந்த சாப்பாடு தாൽக்காலிகமாக நிப்பாட்டி வச்சு அங்கே போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு ಆ ಶಾಂತಕುಮಾರಿ ಆ ಸಹೋದರಿ ಆ ಊಟವನ್ನು ಅಲ್ಲಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಿ ಆ ಸತ್ಯವೇದನ ತರಲಿಕ್ಕೆ பார்த்தா இது பைபிள், கனடா பைபிள். ನೋಡಿದಾಗ ಅದು ಕನ್ನಡ ಸತ್ಯವೇದವಾಗಿದೆ. எடுத்த உடனே அவர் பார்த்த உடனே ஜான் 3:16 ಕಣ್ணுக்கு முன்னே படிச்சார். ಯೋಹಾನ 3:16 ವಾಕ್ಯಗಳು ಅದರಲ್ಲಿ ಕಣ್ಣಿಗೆ ಬಂತು. ಅದು ವಾಸಿച്ച ಉடನೆ ಅದು ಅವರ ಆವಿಯಾನವರು ಅವರ ತೊಟ್ಟ. ಅದು ಓದಿದ ಕೂಡಲೇ ದೇವರ ಆತ್ಮನು ಅವನನ್ನು ಮುಟ್ಟಿದರು. ಯೇಸುವಿನ ಸತ್ಯத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். ಯೇಸುವಿನ ಸತ್ಯವನ್ನು ಬರಪಡಿಸಿದರು. ರಕ್ಷಿಪಕ್ಕೆ ಅವರ தேடினால் ರಕ್ಷಿಪ கிடைச்சா. ರಕ್ಷಣೆಯ ಪ್ರಕಟವಾಯಿತು, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. நியூ லைஃப் காலேஜ்ல பேச்சுலர் ஆஃப் தியாலஜி 2ஆம் வருஷம் படிக்கிறாரு. ಅವರು ಬ್ಯಾಚಲರ್ ಆಫ್ ಥಿಯಾಲಜಿ 2ನೇ ವರ್ಷವನ್ನು ಓದ್ತಾರೆ. ನೆಕ್ಸ್ಟ್ அடுத்தது நெக்ஸ்ட் நீங்க பாருங்க. அடுத்த பிக்சர் அடுத்த பாருங்க நீங்க. டக் 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 டக். ஸோ சிஸ்டர் ஷீபா அவருடைய ஃபோட்டோ ஜஸ்ட் சும்மா ஷோ த ஃபோட்டோ பிலோ. சிஸ்டர் ஷீபா ஒரு மாமூலி கிறிஸ்திய குடும்பத்தில் ஜனித்தவர். நெக்ஸ்ட் வேறு கிடைக்கலையா பிரதர்? யூ நாட் ஏபிள் டு கெட் இட்? நோ, தெர் ஆர் சோ மெனி பிக்சர்ஸ். நோ, we have shown you around 6 pictures. You take the next one. Yeah, just open that. Okay, go down, go up. This you open, just open this round, just check. Sister Shiva avaru primary school teacher of their family school ange ಆರಾನಗಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಅವರು ಸಿಸ್ಟರ್ ಶಿವಾ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಪ್ರೈಮರಿ ಸ್ಕೂಲ್ ನ ಟೀಚರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಜೋಯಲ್ ಸುರೇಂದ್ರ ವಿನ್ನರ್ಸ್ ಚರ್ಚ್ ಪಾಸ್ಟರ್ ಮನವಿ. ಅವರು ಜೋಯಲ್ ಸುರೇಂದ್ರ ಆಫ್ ವಿನ್ನರ್ ಅಂತೇಳಿ ಅವರು ಆ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಹೆಂಡತಿ ಆಗಿದ್ದಾರೆ. ಪಿಕ್ಚರ್ ಓಪನ್ ಆಗ ಮಾಟಂகிறாரு. ஷீபா அவரே முதல்ல 8ನೇ ಕ್ಲಾಸ್ படிக்கும்போது 42ஆம் ரேங்க். 8ನೇ ತರಗತಿ ಓದುವಾಗ 48ನೇ ರ್ಯಾಂಕ್ ಇದ್ರು. 42ஆம் ரேங்க், 42ನೇ ರ್ಯಾಂಕ್ ಇದ್ರು. 42 பேர் தான் இருக்கு கிளாஸ்ல. 42 ಜನನೇ ಇದ್ರು ಅವರು. அப்ப அந்த ரிப்போர்ட் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு அம்மைக்கு காமிச்சு கொடுத்தா, அம்மா எனக்கு 42ஆம் ரேங்க் கிடைச்சிருக்கு. 42 ಜನ ನನ್ನ ತರಗತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ, ನಾನು 42ನೇ ರ್ಯಾಂಕ್ ತಗೊಂಡಿದ್ದೀನಿ ಅಂತ ಸಂತೋಷವಾಗಿ ಅವರು ತಾಯಿ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ. போய் குழந்தை உனக்கு வெக்கம் இல்லையா, நீ லாஸ்ட் ரேங்க், நீ என்ன இப்படி பீத்தி கொண்டு வராரு என்னோட கண்ணு முன்னாடி. ನಾಚಿಕೆ ಇಲ್ವಾ ನೀನು ಲಾಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ತಗೊಂಡು ಬರ್ತಿದೀಯಲ್ಲ ಅಂತ. மரியாதையா இந்த கிடியன் புஸ்தகம் நான் ஒரு பைபிள் கொடுக்குறேன், நீங்கள் அதை நீதிமொழிகள் படித்து நல்லா தியானம் செய்து கர்த்தருடைய விஞ்ஞானத்தை தேடி அடுத்து வரப்போன 3 மாதத்துக்குள்ள உங்களோட ரேங்கை ரெடி பண்ணணும். நீங்கள் சுப்பீரியராಗಿ மாற வேண்டும். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ಬರುವ 3 ತಿಂಗಳೊಳಗೆ ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದು ಇದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஸோ கிறிஸ்திய குடும்பத்தில் ஜனிச்சனால இயேசுவே தெரியும் என்று இல்லை. ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಿರಿ ಅಂತೇಳಿ ಅವರು ಆ ವ್ಯಕ್ತಿ ಕ್ರೈಸ್ತನಾಗಬೇಕಂತಿಲ್ಲ. என்னுடைய பேர் ரிச்சர்ட், நான் கிறிஸ்திய குடும்பத்தில் 4ஆம் தலைமுறையில் ஜனிச்சவன் என்றனால பரலோகம் பிராபிக்க முடியாது. ನಾನು ರಿಚರ್ಡ್ ಅಂತೇಳಿ ನಾನು ಕ್ರಿಸ್ತಿಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತೆ ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವೇ நாங்கள் ಸ್ವೀಕರಿಸಿ ಪಾಪ ಅರಿಕೆ ಮಾಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ಪಾಪ ಅರಿಕೆ ಮಾಡಿ அவருடைய forgiveness, ಅವರ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ நாங்கள் கிடைக்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு பிரவேசம் கிடைக்கும். பரலோக ராஜ்யಕ್ಕೆ ನೀವು ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಸೋ அப்படி அவர் அந்த ப்ரோவர்ப்ஸ் வாசித்து ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಓದಿ 3 மாசம் தாண்டி 3 ತಿಂಗಳು ನಂತರ நல்லா தியானம் செய்து ಒಳ್ಳೆ ಧ್ಯಾನ ಮಾಡಿ கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். ದೇವರು ಅವರಿಗೆ ಜ್ಞಾನ ಕೊಟ್ಟರು. ಕடைசில அவர் 4ஆம் ரேங்க் வாங்கியாச்சு அடுத்த எக்ஸாம்ல. ತಿರುಗಿ ಒಂದು ಎಕ್ಸಾಮ್ ನಲ್ಲಿ 4ನೇ ರ್ಯಾಂಕ್ ಅನ್ನು ತಗೊಂಡ್ರು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅದು மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇನ್ನು பெரிய அதிசயம் ಬರ போறே. ಇನ್ನು ದೊಡ್ಡ ಅತಿಶಯ ಬರಲಿಕ್ಕಿದೆ. ಮ್ಯಾರೇಜ್ ಏಜ್ ಆಚೆ, ಪಡುಪು ಮುಗಿಯಾಚೆ, ಮದುವೆ ಆಯ್ತು, மேரேஜ் பண்ணியாச்சு. மேரேஜுக்கு முன்னாடி அவர் சில மெடிக்கல் டெஸ்ட்டில் டாக்டர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு, உங்களுக்கு குழந்தை பிறக்காது. ಮದುವೆಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರಿಗೆ ಕೆಲವು ಟೆಸ್ಟ್ಗಳಲ್ಲಿ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ಅವರ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು ನಿಮಗೆ ಮಗು ಹುಟ್ಟುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. உங்களோட womb is totally barren, it will not bring any child. ನಿಮಗೆ ಮಗು ಹುಟ್ಟುವಂತ ಯಾವ ಸಾಧ್ಯತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஸோ திருப்பி அவர் சீக்ரெட்டா அவரோட கணவனுக்கும் தெரியாது இந்த விஷயம். மேரேஜ் பண்ணும்போது அவர் ಮದುವೆ ಆಗುವಾಗ ಅವರ ಗಂಡನಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, யாருக்கு அவரோட ஃபேமிலிக்கும் தெரியாது, ಅವರ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவர் சீக்ரெட்டா அதை வச்சுக்கொண்டு ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். ಗುಪ್ತವಾಗಿ ಅವರು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ರು. கல்யாணம் முடிஞ்சாச்சு. வருஷம் 1 2 3 4 5 6 வருஷம் தாண்டியாச்சு. ಮದುವೆ ಆಗಿ 1 ರಿಂದ 6 ವರ್ಷಗಳು ಕಳೆಯಿತು. ಕರ್ತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆயோட அவர் ஜெபம் செய்து
கொண்டிருந்தாள். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದರು. 6ஆம் வருஷத்துல முதல்ல குழந்தை கிடைச்சு. 6ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟರು. 8ஆம் வருஷத்துல இரண்டாவது குழந்தை கிடைச்சு. 8ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಮಗು ಆಯಿತು. சோ கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்தால். வசனம் அதிசಯವನ್ನು ಮಾಡಿದ್ರು. வசனம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ವಾಕ್ಯವು ನಿಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அதே இயேசு சொல்லியிருக்கே. அதே இயேசு ಹೇಳಿದಾನೆ. அதனால வசனத்தில் நாங்கள் முறுக்க பிடிச்சு நம்பிக்கையோட நீங்கள் தியானம் செய்யும்போது ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಗಟ್ಟಿಯಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆಯುವಾಗ அது பிலீவ் பண்ணும்போது அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எதிர்பார்க்க வேண்டும், எதிர்பார்வை இருக்க வேண்டும். ನಡೆಯುವ ಮುಂಚಿತವಾಗಿ ಎದುರುನೋಟದೊಂದಿಗೆ ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. அப்போ தேவன் உங்களுடைய எதிர்பார்வையே நிஜமாய் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ಎದುರುನೋಟವನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಅದು ನಿಜವುಳ್ಳದಾಗಿ ಮಾಡಿರ್ತಾರೆ. அந்த சமயத்தில் உங்களுக்கு புரியும் இயேசுதான் உண்மையான ಆ ಸಮಯಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಯೇಸುವೇ ನಿಜವಾದ ದೇವರು. சோ அந்த கிறிஸ்திய குடும்பத்தில் நாமினலாக இருந்த ஸ்திரீ இப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ಒಂದು ಸಹೋದರಿ இயேசுவை புரிந்த பிறகு இந்த ಅರಿತುಕೊಂಡ ನಂತರ ಗಿಡಿಯನ್ಸ್ ಬೈಬಲ್ ಮೂಲಕ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರು. ಸತ್ಯದ ಗಿಡಿಯನ್ ಬೈಬಲ್ ಮೂಲಕವೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. ಓಕೆ, ಅವರು ಅಂತ ಸಾಕ್ಷ್ಯಂ ವಿಡಿಯೋ ಇರಕ್ಕೆ ಟೈಮ್ ಇಲ್ಲದனால ನಾನು ಕಾಮಿಕೆ ಬರೋದಿಲ್ಲ. ನಾನು ನನಗೆ ಸಮಯ ಇಲ್ಲದ್ರಿಂದ ಸಮಯ ಅಭಾವ ಇರೋದ್ರಿಂದ ನೆಕ್ಸ್ಟ್ ನನಗೆ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. 3 ಫೋಟೋಸ್ சீக்கிரமா காமிச்சா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வரதில்லையா? ஓகே, சரி, நான் சொல்கிறேன். ஹரிஹரன் என்றவர் ரவுடி ஷீட்டர் HAL பாதியில் 20 வருஷம் முன்னாடி. ಹರಿಹರನ್ ಅಂತೇಳಿ ರೌಡಿ ಶೀಟಲ್ಲಿ HAL ಏರ್ಪೋರ್ಟ್ ರೋಡ್ ಹತ್ರ ಇದ್ರು. ரவுடி ஷீட்டர்னா புரியுமா உங்களுக்கு? தெரியும் இல்லை? இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே பரப்பனாகிறார் ஜெயில் இங்கே தான் இருக்குது. கரெக்டா? ஆமே. ஸோ அங்கே அவர் அடைக்கப்பட்டால் பிடிச்சி போலீஸ் ಅವರನ್ನು ಜೈಲಲ್ಲಿ ಸೆರೆವಾಸವಾಗಿದ್ರು. அங்கே இருக்கும்போது கிடியன்ஸ் பைபிள் யாரோ ಸತ್ಯವೇದ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. அது வாசித்து கர்த்தரோட அன்பை பெற்றுக்கொண்டு அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳ್ಕೊಂಡು ದೇವರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. அந்த ஹரிஹரன் என்றவர் இப்போ யோனா என்ற பெயரில் பராக்கா காஸ்பல் மிஷன் சர்ச் நடத்துறாரு ಕಾಡುಗೋಡಿயில். ಪೆಂಟಿಕಾಸ್ಟಲ್ ಮ್ಯಾನ್. ಅವರು ಹರಿಹರನ್ ಎಂಬ ಪಾಸ್ಟರ್ ಬರಾಕಾ ಎಂಬ ಒಂದು ಸೇವೆಯ ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಇವಾಗ ಆಡುಗೋಡಿಯಲ್ಲಿ ಜೋವೆಲ್ ಅಂತ ಹೇಳಿ ಹೆಸರು ಕರೆಯುತ್ತಾರೆ. ವೈಟ್ ಫೀಲ್ಡ್ ಕಾಡುಗೋಡಿ. ஸோ கர்த்தரோட வசனம் எவ்வளவு மூர்ச்சியுள்ள வாளா இருக்காரு என்று உங்களுக்கு தெரியும். ದೇವರ ವಾಕ್ಯ ಎಷ್ಟು ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತ ಹದವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ರೂಪಾಂತರಪಡಿಸುವುದಕ್ಕೆ தகுதியான வசனம் என்று தெரியும். ಇದು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾದಂತ ದೇವರ ವಾಕ್ಯ. அவர் எனக்கிட்ட சொன்னா, ಅವರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, ஐயா நான் 2000 குற்றங்கள் செய்திருக்கு, ನಾನು 2000 ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೀನಿ. அவர் நோட்புக்கில் எழுதி வச்ச மாதிரி இருக்கு. பார்த்தா நோட்புக் ಅಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಾಗಿದೆ. என்னோட வைஃபுக்கு தெரியாது, ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. போலீஸ் கூட இந்த பூர்ணமா நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன்னு தெரியாது. ಪೊಲೀಸ್ನವರು ಕೂಡ ಎಷ್ಟು ತನಿಖೆ ಮಾಡಿದಾರ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾನು உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ನಾನು ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಹೇಳ್ತೀನಿ. இப்போ பாஸ்டர் ஆயிருக்கும்போது சொன்னபடி ಸೇವಕರಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಹೇಳಿದ್ರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. சோ இயேசு எப்படிப்பட்ட ஆட்களை தலைகீழா போட்டுருவாங்க பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಜನರನ್ನು ದೇವರು ತಲೆ ಕೆಳಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. பாஸ்டர் ஸ்ரீனிவாஸ், ஒன் வே பேப்டிஸ்ட் சர்ச் பாஸ்டர் இன் 11 கிலோமீட்டர் ஃப்ரம் ಹೊಸಕೋಟೆ. ಹೊಸಕೋಟೆಯಲ್ಲಿ ಒನ್ ವೇ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್, ಒನ್ ವೇ ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಚರ್ಚ್, ಒನ್ ವೇ ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ 11 ಕಿಲೋಮೀಟರ್ ಉಳ್ಳ ತಾಂಡಿ உள்ளூர்ல 11 ಕಿಲೋಮೀಟರ್ ಒಳಗೆ ಅವರು ಸೇವೆ ಮಾಡುವ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ರು. கர்த்தரோட வசனம் அவர் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கார்டனர், ஒரு தோட்டக்காரன் வேலைக்காரன் கொடுத்து ಒಂದು ಗಾರ್ಡನ್ ತೋಟಗಾರನು ಒಂದು ಸತ್ಯವೇದವನ್ನು ಅವರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ ಪಕ್ಕಾ ಹಿಂದೂ ಮ್ಯಾನ್. ಅವರೊಂದು ಒಳ್ಳೆ ಹಿಂದೂ ವ್ಯಕ್ತಿ கர்த்தரோட வசனம் பெற்றுக்கொண்டு ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು வாசித்து இயேசுவை சொந்த ரட்சகனாಗಿ ஏற்றுக்கொண்டார். ಓದ್ತಾ ದೇವರ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದರು. உங்கள் மாதிரி ஒரு சர்ச் நடத்துறாரு. ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಒಂದು ಸಭೆ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. திருப்பி அங்க நாங்களுக்கு அப்துல் காதர் என்று சொல்லி, ಅಬ್ದುಲ್ ಖಾದರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, ದೊಡ್ಡಣ್ಣ ನಗರ್ ನಿಯರ್ ಕಾವಲಬೈರಿ ಸಂದ್ರ, நியர் காவனபய சந்திரா, ஆர்டி நகர் பக்கத்தில், ஆர்டி நகர் பக்கத்தில் கர்த்தருடைய வசனத்தால ஒரு பிராமின் பையன் அந்த டியூஷனில், பிரைவேட் டியூஷனில் மத்தியத்தில் திருச்சி தமிழ்நாட்டில் அவர் டியூஷன் எடுக்கும்போது ஒருத்தர் அவருக்கு பிராமின் பையன் இந்த கிடியன்ஸ் பைபிள் கொடுத்து
ತಿರುಚಿ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ಬ್ರಾಹ್ಮಿನ್ ವ್ಯಕ್ತಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಸತ್ಯವೇದನ ಕೊಟ್ಟು அது வாசித்து இந்த முஸ்லிம் குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டார். ಆ ಮುಸ್ಲಿಂ ಕುಟುಂಬದವರು ಈ ಸತ್ಯವೇದ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. ஜீவ ஒளி ஏஜி சர்ச்சுக்கு போதகராக இருக்கிறார். ಜೀವ ಒಳಿ ಏಜಿ ಚರ್ಚ್ ಬೋಧಕರಾಗಿದ್ದಾರೆ. இந்த மாதிரி சபையிலே அவருக்கு முஸ்லிம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இயேசுவை பற்றி. ಈಗ ಮುಸ್ಲಿಂ ಜನರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. அது ஆர்டி நகர் ஒரு பக்கத்தில், ಆರ್ಟಿ ನಗರ್ ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ, வேறு பக்கத்தில் சோழநாயக்கனஹள்ளி ரிங் ரோடு பக்கத்தில் அங்கே ஷம்சுத்தீன் என்று சொல்லி ஒரு பாஸ்டர். ஒரு நிமிஷம் இதை பற்றி சொல்கிறேன். இதல்ல இது இப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்கள். ஷம்சுத்தீன் இவர் கிடையாது. ஷம்சுத்தீன் என்று சொல்லி வேற ஒரு முஸ்லிமான் ஃப்ரம் கேரளா கர்த்தருடைய ஒரு கன்னியாஸ்திரீ மூலியமாக கிடியன்ஸ் பைபிள் கொடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். ಒಬ್ಬ ಕನ್ಯಾಸ್ತ್ರೀಯು ಗಿದಿಯೋನ್ ಸತ್ಯವೇದ ಕೊಡಲ್ಪಟ್ಟು ಅಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. ಅವರು அதேபடி இப்போ கனடா ஜனங்களுக்கு மட்டும் ஆல் ஹிந்து கன்வெர்ட்ஸ் தான் இருக்குது. 100%. ஒரு அம்மா, ஒரு ஏலியம்மா ஜேக்கப் விட்டு தவிர பாக்கி எல்லா கனடா ಹಿಂದೂ ಕುಟುಂಬದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು. ಎಲ್ಲಾ ಹಿಂದೂ ಕುಟುಂಬದವರು ಎಲಿಯಮ್ಮ ಜಾಕಬ್ ಬಿಟ್ಟು ಉಳಿದ ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬಗಳು ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. நல்லவண்ணமா கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து சர்ச் நடத்துறார். ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಸಭೆ ನಡೆಸಿದರು. ಎಲ್ಲ ಕನ್ನಡ ಮಕ್ಕಳು ಹಿಂದೂ ಕುಟುಂಬದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರು. ಎಲ್ಲಾ ಕನ್ನಡ ಮಕ್ಕಳು ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. இங்க பாருங்க, நீங்க இந்த ஆளு இவர்தான் யோனா என்றவர். பாருங்க, யோனாவை பாருங்க நீங்க. ಇವರೇ ಜೋನಾ ಅವರು காடுகோடியில் பராக்கா மிஷன் சர்ச் நடத்துறார். காடுகோடிಯಲ್ಲಿ பராக்கா மிஷன் ನಡೆಸಿದ್ರು. அந்த ஆறுமுகன் நாயனார் அவர் இங்கே உங்கள் பக்கத்திலே இங்கே தங்கி இருக்கிறாரு. ஆறுமுக ಅವರು நாயனார் அவர் ಈ ಸ್ಥಳೀಯಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கன்னியாகுமரி அவர் தேசம். ಅವರು ಕನ್ಯಾಕುಮಾರಿಯವರು. பூஜாரியோட மகன். பூஜாரி ಅವರ ಮಗ. 14 வயசுல யாரோ பைபிள் கொடுக்கப்பட்டு அவர் இயேசுவை நம்பி அந்த கன்னியாகுமரி விட்டு இங்கே பெங்களூருக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணியாச்சு. ಅವರು ಕನ್ಯಾಕುಮಾರಿಯಿಂದ ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅರಿತುಕೊಂಡು 15 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸತ್ಯವೇದ ಕೊಟ್ಟು ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. வீட்டிலிருந்து தள்ளப்பட்டா, ಮನೆಯಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು. போய் பணி பாறையா சொல்லிட்டு அவளே வீட்டில் வெளி போட்டாச்சு. ಮನೆಯಿಂದ ಅವರನ್ನು ತಳ್ಳಿ ಹೊರಗಾಕಿದ್ರು. ಆಮೇಲೆ இங்கே வந்து பெங்களூரில் யாரோ ஒரு பாஸ்டர் ஸ்பான்சர் பண்ணி SABCயில் படிக்க வச்சு பெங்களூರಲ್ಲಿ யாரோ ಒಬ್ಬರು ಸಹಾಯ ಮಾಡಿ SABCಯಲ್ಲಿ ಕಲಿತು 2-3 மாதம் ரொம்ப சுத்தாடி ஒரு இது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா. ಏನು ಇಲ್ಲದೆ ಅವರು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟರು. என்ன ஒண்ணுமே இல்லை கையில், ಏನು ಇಲ್ಲ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ, இட்ட வசனம் மட்டும்தான் இருக்கு. ದೇವರ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಇದೆ. கடைசியில் கர்த்தர் அவருடைய அனுகம்பா ஒரு பாஸ்டர் மூலியமா காமிச்சு அவர் பைபிள் படிக்க வச்சு இப்போ ಸೇವಕರ ಮೂಲಕ ಅನುಕಂಪದಿಂದ ಅವರು ಸತ್ಯವೇದನ ಓದಿ ಅವರು ಸೇವೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. 2 சின்ன சபைகள் இருக்கு இங்கே. ஒன்று சிங்சந்திரா, ஒன்று ಹೊಸರೋடு. ಒಂದು ಸಿಂಗ್ಸಂದ್ರ, ಒಂದು ಹೊಸರೋಡಲ್ಲಿ. அவரோட மேஜர் சர்ச் கோரமங்கலில் இருக்காரு. ಮೇಜರ್ ಸಭೆಯು ಕಮನಹಳ್ಳಿ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿದೆ. ಅಲ್ಲ, கோரமங்கலா ஒரு ஸ்கூல்ல நடத்துறாரு. ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾರೆ. அவர் கிடியன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாரு. ಗಿದಿಯೋನ್ ಸೇವೆಯವರೇ ಇವರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡುದು. கர்த்தரோட வசனத்தால ரட்சிக்கப்பட்டவர். ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. வேற ஏதாவது காமிக்க முடியுமா? இல்லைன்னா நம்ம முடிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட திருப்பி சுபாஷ் சொல்லி வேறொரு பாஸ்டர் இருக்காரு கொத்தனூரில். சுபாஷ் ಅಂತೇಳಿ கொத்தனூರಲ್ಲಿ ಒಂದು ಸಭಾಪಾಲಕರಿದ್ದಾರೆ. அவர் கர்த்தருடைய வசனம் கிடியன்ஸ் மூலமா ವಾಸಿಸಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ಗಿದಿಯೋನ್ ಸೇವೆಯ ಮೂಲಕ ಸತ್ಯವೇದ ಸಿಕ್ಕಿ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ವ್ಯಕ್ತಿ. ಬಣ್ಣಾಘಟ್ಟ ರೋಡ್ ಪ್ಲಸ್ ಕೊತ್ತನೂರಲ್ಲಿ 2 ಚರ್ಚ್ வச்சிருக்காரு. ಬನ್ನಾರ್ಕಟ್ಟೆ ಮತ್ತು ಕೊತ್ತನೂರಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கீழே போயிடுங்க. திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், நான் சொன்னது ಶ್ರೀನಿವಾಸ್ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದ ವ್ಯಕ್ತಿ. அவரோட வைஃப் மலையாளி லேடி. ಅವರ ಮಲಯಾಳಿ ವ್ಯಕ್ತಿ. வைஃப் ಅವರ ಮಗಳು மஸ்கட்ல இருக்காரு. ಅವರ ಹೆಂಡತಿ ಮಸ್ಕಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ನರ್ಸಾ வேலை பண்றாரு. ನರ್ಸ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. சோ இப்படி பல ஆயிரக்கணக்கு சாட்சியங்கள் இருக்கு. ಈ ರೀತಿ ಅನೇಕ ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಸಾಕ್ಷಿಗಳು. இதெல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேணுமானா ஒரு வாரம் தான் இந்த ஆலயத்தில் உட்கார வேண்டும். ಅವರು ಈ ರೀತಿ ಒಂದು ವಾರ ಎಲ್ಲ ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ. இது உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த சாட்சிகள் கொடுக்கிறது. உற்சாகப்படுத்துவதற்காக ಈ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இயேசு எப்படி ஆட்களை ரூபாந்தரப்படுத்தி இருக்கு என்ற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறார் இந்த காலை அளவில். ಯೇಸು ಹೇಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಈ ಮುಂಚಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವರಾಗಿದ್ದೀವಿ. ಅವರೇ உங்களை நித்திய ஜீவனில் கொண்டு போறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நித்திய ஜீவனில் ಆತನು ತರಲಿಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. நான் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் உங்களை கொண்டு போய் சேர்த்துடுவோம். ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದೇನೆ. என்னுடைய பிதாவின் பக்கத்தில் குறை இது
வீடுகள் நான் பணி செய்து கொண்டிருக்கேன். ತಂದೆಯಾದ ದೇವರ ಒಂದು ಅರಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸಗಾರನಾಗಿದ್ದೇನೆ. அந்த வீடுகளெல்லாம் இங்கே தான் வரப்போகிறேன். புது ஆகாசம் புது பூமி வரும்போது அந்த வீடுகள் இங்கே ஸ்தாபிக்கப்படும். ಹೊಸ ಭೂಮಿ ಹೊಸ ಕಾರ್ಯಗಳು ಬರುವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಗೊಳಿಸ್ತಾನೆ. இனி ஒரு 1000 வருஷம் இல்லைன்னா அதுக்கு கம்மி காலங்கள் போய் தாண்ட வேண்டியிருக்கு. 1000 ವರ್ಷಗಳು ಇನ್ನೂ ದಾಟಲಿಕ್ಕಿದೆ. அதுக்கு நாங்கள் ஆயத்தமா உஷாரா ஜெபத்தோட இயேசுவை சந்திக்கிறதுக்காக தயாராக வேண்டும். ಯೇಸುವನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಅಧೀನರಾಗಿ ಇರಬೇಕು. இயேசுவின் சமாதானம் சந்தோஷம் சமிருதியும் அவருடைய கிருபையும் உங்களோட போயிருப்பாராக. ಸಮೃದ್ಧಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೃಪೆಯು ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಇರಲಿ. இந்த வசனங்கள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திடும் என்று நான் நம்புகிறேன். ಈ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಉತ್ಸಾಹ ತಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அதனால் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கு என்று நான் நம்புகிறேன். ಒಂದು ಸಂತೈಸುವಿಕೆ ಸಿಕ್ಕಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಂಬುತ್ತೇನೆ. அந்த பிரத்யாசையோடு நீங்கள் முன்னோக்கம் போகலாம். ಈ ಒಂದು ಪ್ರತ್ಯಾಶೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗೋಣ. இயேசு உங்களை ஒருக்கிலும் கைவிட மாட்டார். ಯೇಸು ಒಂದು ಕಾಲದಲ್ಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இயேசுவின் நாமத்தில் மட்டும் மகிமை. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ. அவர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். ಆತನ ನಾಮ ಹೆಚ್ಚಲಿ, ನಾವು ಕುಗ್ಗಲಿ. பாஸ்டர் விபின் தாஸுக்கு என்னுடைய ஹிருதயங்கமான என்னுடைய நன்றி நான் செலுத்துறேன். பாஸ்டர் விபின் தாஸ் ಅವರಿಗೆ ನಾನು ದೇವರ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ப்ளஸ் வைஃபுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்காக நன்றி. ನನಗೂ ಕೃತಜ್ಞತೆ. ப்ளஸ் உங்கள் ஒருவரும் என்னுடைய சம்பாஷணம் பொறுமையா உட்கார்ந்து கேட்டதுக்காக கர்த்தர் ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೂ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Praise God, Pastor. Thank you. Over to you.